നമുക്ക് വചനത്തിലേക്ക് നമ്മുടെ ശ്രദ്ധയെ തിരിക്കാം. നാം വചനത്തിലേക്ക് നേരാக நம்முடைய சிந்தையை நாம் திருப்பிக் கொள்ளலாம். മത്തായിയുടെ സുവിശേഷം, മത്തായി എഴുതിன സുവിശേഷം. ഇന്ന് ഞാൻ പ്രസംഗിക്കാൻ പോകുന്നത് നസ്രേത്ത് എന്ന സബ്ജക്റ്റാണ്. இன்றைக்கு நான் பிரசங்கம் பண்ண போகிற தலைப்பு நாசரேத்து என்று சொல்லப்படுகிற சப்ஜெக்ட். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. പ്രൈസ് ദി ലോർഡ്. വായിക്കാം, வாசிக்க கேட்கலாம். മത്തായിയുടെ സുവിശേഷം, மத்தாയി എഴുതിன സുവിശേഷം, 2-ാം അധ്യായം, 2வது அதிகாரம், അതിന്റെ 23-ാമത്തെ വചനം. 23வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நாசரேத் ஊரிலே வந்து வாசம் பண்ணினார், நசரேயன் எனப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. നമ്മൾ ഇന്ന് രാവിലെ ഫസ്റ്റ് സെക്ഷനിൽ കേട്ടത് ദ കിങ്ഡം, ദ പവർ, ദ ഗ്ലോറി. காலையில் ஆராதனையில் நாம் கேட்டது ராஜ்யம், வல்லமை, மகிமை என்ற தலைப்பின் கீழ் நாம் செய்தியை கேட்டோம். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. ഇന്ന് നമ്മൾ നസ്രേത്തിലെ സർപ്രൈസ്. நாம் இன்றைக்கு இப்போ கேட்க போகிற இந்த வேதத்தின் இந்த பிரசங்கத்தின் தலைப்பு நாசரேத்தின் ஊரில் உள்ளதான ஆச்சரியமான ஆமென் காரியம். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. വേദപുസ്തകം കൊണ്ടുവന്നവർ തലയ്ക്ക് മീതെ ഉയർത്തിപ്പിടിച്ചാട്ടെ. வேத புத்தகத்தை கொண்டு வந்தவர்கள் தலைக்கு மேலாக உங்கள் வேத புத்தகத்தை உயர்த்திக் கொள்ளுங்கள். പ്രാർത്ഥിച്ചാട്ടെ. ஜெபிப்போம். കർത്താവേ, ஆண்டவரே, ഇത് ഉയർത്തിപ്പിടിക്കുന്നതാണ് എൻ്റെ അഭിമാനം. இதை உயர்த்தி பிடிப்பதுதான் எனக்கு பெருமையா இருக்கிறது. ഇത് ഉയർത്തിയത് കൊണ്ടാണ് ഞാൻ ഉയർന്നു നിൽക്കുന്നത്. இதை நான் உயர்த்தினதினாலே தான் இன்றைக்கு நான் உயர்ந்திருக்கிறேன். ഇത് ഉയർത്തിയ ആര് താഴ്ച കണ്ട ചരിത്രം ഇല്ല. இந்த வேதத்தை உயர்த்தின ஒருவரும் தாழ்வை கண்ட சரித்திரம் இல்லை. താണു പോയിട്ടില്ല. தாழ்ந்து போனதில்லை. ദൈവം അനുഗ്രഹിക്കും. தேவன் ஆசீர்வதிப்பார். ഈ വചനം നിങ്ങളെ സൗഖ്യമാക്കും. இந்த வசனம் உங்களை சுகப்படுத்தும். ഈ വചനം നിങ്ങളെ വിടുവിക്കും. இந்த வசனம் உங்களை விடுதலையாக்கும். കർത്താവേ, അങ്ങയുടെ പാദപീഠത്തിൽ ഏൽപ്പിക്കുന്നു. கர்த்தாவே, உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். യേശുവിൻ നാമത്തിൽ, இயேசுவின் நாமத்தில். ആമേൻ. ஆமென். ഒരിക്കൽ കൂടി കരം ഉയർത്തി ഹല്ലേലൂയ പറയാം. ஒரு முறை கூட கரங்களை உயர்த்தி ஹalleluya சொல்லலாம். അവൻ നസ്രായൻ എന്ന് വിളിക്കപ്പെടും. அவர் நசரேயன் என்று அழைக்கப்படுவார் എന്ന് പ്രവാചകന്മാർ മുഖാന്തരം അരുളി ചെയ്തത് നിവർത്തിയാകുവാൻ തക്കവണ്ണം നസ്രേത്ത് എന്ന ഗ്രാമത്തിൽ ചെന്ന് പാർത്തു. அவர் தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி நாசரேத்து என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினார். ഈ മെസ്സേജ് വളരെ ശ്രദ്ധയോടെ ഇരുന്ന് കേൾക്കണം. இந்த செய்தியை நீங்கள் மிகவும் கவனமாக கேட்க வேண்டும். ആരും ഇടയ്ക്കിടയ്ക്ക് പുറത്തു പോകരുത്. யாரும் அடிக்கடி வெளில போயிட்டு இருக்க வேண்டாம். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. 1 മണിക്കൂർ വചനം ശ്രദ്ധയോടെ ഒരിടത്ത് ഇരുന്ന് അടങ്ങി ഒതുങ്ങി ഇരുന്ന് കേൾക്കണം. 1 மணி நேரம் நாம் வசனத்தை, பிரசங்கத்தை நாம் அடங்கி ஒரு இடத்துல உட்கார்ந்து கவனமாக கேட்க வேண்டும். നമുക്കൊരു വചനം കൂടെ വായിക്കാം. ലൂക്കോസ് സുവിശേഷം 2:51. ஒரு வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் அதிலே 51வது வசனம். பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்துக் கொண்டாள். ആമേൻ, ஆமென். 52. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. പ്രവാചകന്മാരുടെ പ്രവചനം നിവർത്തിയാകുവാൻ വേണ്ടിയിട്ട് യേശു നസ്രേത്തിൽ വന്ന് പാർത്തു. தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனம் உரைத்த அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றும்படியாக இயேசு கிறிஸ்து நாசரேத்தூரில் வந்து வாசம் பண்ணினார். യേശു ചില പ്രദേശങ്ങളിലൂടെ കടന്നുപോയി. இயேசு சில இடங்களின் வழியாக கடந்து சென்றார். അതിൽ ചിലത് സന്തോഷത്തിന്റെ ഇടങ്ങളായിരുന്നു. அது அந்த காரியத்துல போன இடங்கள் சில இடங்கள் சந்தோஷத்திற்கு காரணமா இருந்தது. ചില ഇടങ്ങൾ ദുഃഖത്തിന്റെ സ്ഥലങ്ങളായിരുന്നു. சில இடங்கள் துக்கத்தை கொடுக்கக்கூடிய துக்கத்தின் இடங்களாயிருந்தது. യേശു കാനാവിൽ കല്യാണത്തിൽ കടന്നു വന്നു. இயேசு கானாவூர் கல்யாண வீட்டுக்கு கடந்து வந்தார். അത് സന്തോഷത്തിന്റെ ഭവനമായിരുന്നു. அது சந்தோஷத்தின் வீடா இருந்தது. യേശു സെലിബ്രേഷന്റെ നടുവിലുണ്ട്. இயேசு கொண்டாட்டங்களின் நடுவிலே இருக்கிறார். അപ്പോ തന്നെ அப்போதே മരണ വീടായ ലാസറിന്റെ വീട്ടിലും കടന്നുപോയി. மரணத்தின் வீடாகிய லாசருவின் வீட்டிற்கும் அவர் கடந்து சென்றார். യേശു സന്തോഷത്തിലും പങ്കെടുത്തു, ദുഃഖത്തിലും പങ്കെടുത്തു. இயேசு சந்தோஷத்திலும் பங்கு கொண்டார், துக்கத்திலும் அவர் போய் கலந்து கொண்டார். ചില സ്ഥലങ്ങൾ
സന്തോഷത്തിന്റെ സ്ഥലങ്ങളായിരിക്കും. சில இடங்கள் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இடங்களா இருக்கலாம். ചിലയിടങ്ങൾ ദുഃഖത്തിന്റെ സ്ഥലമായിരിക്കും. ஆமென். சில இடங்கள் துக்கத்தை கொடுக்கக்கூடிய துக்கத்தின் இடங்களா இருக்கலாம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നിങ്ങൾ ഒരുവനോട് പറയണം, நீங்கள் ஒரு இடத்தில் சொல்லணும், follow me, என்னை பின்பற்றுங்கள். I follow Jesus Christ. ஏனென்றால் நான் இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். தைரியத்தோட നിങ്ങളെ കൂട്ടുകാരോട് പറയണം, தைரியமா உங்க நண்பர்களை பார்த்து நீங்கள் சொல்ல வேண்டும், follow me, என்னை பின்பற்றுங்கள். I follow Jesus Christ. ஏனென்றால் நான் இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்கிறேன். ഞാൻ യേശുവിനെ ഫോളോ ചെയ്യുന്നത് കൊണ്ട്, நான் இயேசுவை பின்பற்றுவதினாலே നിങ്ങൾ എന്നെ ഫോളോ ചെയ്യുക. நீங்கள் என்னை பின்தொடருங்கள். എന്നിലൂടെ നിങ്ങൾക്ക് യേശുവിന്റെ അടുക്കൽ എത്താൻ കഴിയും. என் மூலமாய் நீங்கள் இயேசுவினிடத்தில் வந்து சேர முடியும். ഡയറിയിൽ എഴുതിയിടണം, follow me, I follow Jesus Christ. உங்க டைரியில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், என்னை பின்பற்றுங்கள், ஏனென்றால் நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. Follow me, ஆமென். என்னை பின்பற்றுங்கள், I follow Jesus Christ. நான் கிறிஸ்துவை பின்பற்றிக் கொண்டிருக்கிறேன். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. Praise the Lord. ஆமென். ലീഡേഴ്സ് എല്ലാം പറയണം, ധൈര്യം. ലീഡേഴ്സിന് പറയാൻ ഒരു ധൈര്യം വേണം. தலைவர்கள் எல்லாரும் சொல்ல வேண்டும், ஏனென்றால் இதை சொல்லுவதற்கு தலைவர்களுக்கு ஒரு தைரியம் வேண்டும். ഫോളോ മീ എന്ന് പറയണം. என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்ல வேண்டும். നിങ്ങളെ ഫോളോ ചെയ്യാൻ ഒരു കൂട്ടർ എഴുന്നേൽക്കണം. உங்களை பின்தொடர்வதற்காக ஒரு கூட்டத்தார்கள் எழும்ப வேண்டும். നിങ്ങൾ ആമേൻ ദൈവദാസനെ പിന്തുടരുന്നു. நீங்கள் தேவ ஊழியரை பின்பற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். കാരണം അദ്ദേഹം യേശുവിനെ പിന്തുടരുന്ന ആളായതുകൊണ്ടാണ്. ஏனென்றால் ஆமென், தேவ ஊழியர் அவர்கள் இயேசுவை பின்பற்றுவதினாலே. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ചില പ്രദേശങ്ങളെ കുറിച്ച് ഞാൻ നിങ്ങളോട് പറയാൻ ആഗ്രഹിക്കുന്നു. சில இடங்களை குறித்து உங்களிடத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். യേശു ജനിച്ചത് ബത്ലഹേമിലായിരുന്നു. இயேசு பிறந்தது பெத்லஹேமில். എന്നാൽ അവിടെ വളരുവാൻ കഴിഞ്ഞില്ല. ஆனால் அவர் அங்கே வளர முடியவில்லை. അവിടെ വളരാൻ സമ്മതിക്കാത്ത ഒരു രാജാവ് ഉണ്ടായിരുന്നു. அந்த இடத்துல இயேசு வளர அனுமதிக்காத ஒரு ராஜா அந்த தேசத்துல இருந்தான். യേശു ജനിച്ചത് ബത്ലഹേമിലായിരുന്നു എങ്കിലും, இயேசு பிறந்தது ஒருவேளை பெத்லஹேமா இருந்தாலும், യേശു വളർന്നത് നസ്രേത്തിലായിരുന്നു. இயேசு வளர்ந்தது நாசரேத்தூரிலே. ഹല്ലേലൂയ. ജനിച്ചത് ബത്ലഹേമിൽ, பிறந்தது பெத்லஹேமில், വളർന്നത് നസ്രേത്തിൽ, வளர்ந்தது நாசரேத்தூரில், സ്നാനപ്പെട്ടത് യോർദാനിൽ. ஞானஸ்நானம் பெற்றது யோர்தானில். കണ്ടോ, സ്ഥലങ്ങൾ കണ്ടോ? ജനിച്ചത് ബത്ലഹേമില്, இடங்களை பாருங்க. பிறந்தது பெத்லஹேமில், വളർന്നത് നസ്രേത്തില്, வளர்ந்தது நாசரேத்தூரில், സ്നാനപ്പെട്ടത് യോർദാനിൽ, ஞானஸ்நானம் பெற்றது யோர்தான் நதிக்கரையில், 4 ഉപവസിച്ചത് മരുഭൂമിയിൽ, நான்காவதாக உபவாசித்தது வனாந்திரத்தில், 5 പ്രസംഗം ആരംഭിച്ചത് ഗലീലയിൽ, ஐந்தாவதாக தன்னுடைய பிரசங்கத்தை ஆரம்பித்தது கலிலேயா ஊரில், യേശു ആദ്യമായി സന്ദർശിച്ച ഇടം യെരിഹോ, இயேசு முதலாவது போய் சந்தித்த இடம்தான் எரிகோ, യേശു പ്രാർത്ഥിച്ചത് ഗത്സമനയിൽ, இயேசு ஜெபித்த இடம்தான் கெத்சமனே தோட்டம், 8 യേശു മരിച്ചു ഉയർത്തെഴുന്നേറ്റത് കാൽവരി ഗോൽഗോതായിൽ, ஆமென். அவர் ஆமென் மரித்து உயிரோடு எழும்பினது கல்வாரி கொல்கதா என்ற ஆமென் சிலுவையில் அறையப்பட்டது கொல்கதா மலையில், യേശു എടുക്കപ്പെട്ടത് ഒലിവ് മലയിൽ. ஆமென். இயேசு ஆமென் பரமேறி சென்றது ஒலிவ மலையில் இன்று. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഇങ്ങനെ പ്രധാനപ്പെട്ട 9 സ്ഥലങ്ങളെ നമുക്ക് കാണാൻ കഴിയും. இப்படியாக முக்கியமான 9 இடங்களை நம்மால் பார்க்க முடியும். 9 എന്ന സംഖ്യ 9 என்ற எண் ആമേൻ നിറവിന്റെ സംഖ്യയാണ്. அது ஒரு நிறைவின் எண்ணாக இருக்கிறது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ബൈബിളിൽ സംഖ്യകൾക്ക് ഒരുപാട് പ്രാധാന്യങ്ങൾ ഉണ്ട്. வேதத்தில் எண்களுக்கு மிக முக்கியத்துவங்கள் கொடுக்கப்படுகின்றன. 1 എന്ന് പറയുന്നത് അത് ദൈവികത്വത്തെ കാണിക്കുന്നു. 1 என்று சொன்னால் அது தேவனுடைய தெய்வீகத்தை காண்பிக்கிறது. ഒരു വ്യക്തിക്ക് ഒരു അപ്പനെ ഉണ്ടാകത്തുള്ളൂ. ஒரு நபருக்கு ஒரு தகப்பன் மட்டுமே இருக்க முடியும். പല അപ്പന്മാർ ഒരു വ്യക്തിക്ക് ഇല്ല. அநேக தகப்பன்மார்கள் ஒரு நபருக்கு இருக்க முடியாது. അതുപോലെ அதை போலவே നമുക്ക് ഒരു ദൈവമേ ഉള്ളൂ. நமக்கு ஒரே ஒரு தேவன் தான் இருக்கிறார். 6000 യേശു ഇല്ല. 6000 இயேசு அல்ல, ഒറ്റ യേശുവേ ഉള്ളൂ. ஒரே இயேசு தான் இருக்கிறார். കരങ്ങളെ അടിച്ചു ദൈവത്തിന് സ്തോത്രം പറഞ്ഞാൽ கைகளை தட்டி தேவனை ஸ்தோத்தரிப்போம். ഭൂതങ്ങൾ അനേകരാണ്, பிசாசுகள் அதிகமாக இருக்கின்றன. ദൈവം ഒന്നേ ഉള്ളൂ. ஆனா தேவன் ஒருவர் மட்டுமே. ദൈവം ഏകൻ തന്നെ. ஆமென். தேவன் ஒருவரே. അപ്പോ 1 എന്ന് പറയുന്നത് ദൈവമാണ്. 1 என்று சொன்னால் தேவனை குறிப்பிடுகிறது. നീ എവിടെയെങ്കിലും ഒറ്റപ്പെട്ടു എന്ന് നീ ചിന്തിച്ചാൽ, எங்கேயாவது நீங்கள் தனிமைப்பட்டீர்கள் என்ற எண்ணம் உங்களுக்குள் வருமானால்,
ഫീലിംഗ് ലോൺലിനെസ് നിനക്ക് വന്നാൽ, ஃபீலிங் லான்லினஸ் என்ற உணர்வுக்குள்ள நீங்க சென்றால், ഫീലിംഗ് അലോൺ എന്ന് നീ കൂടെ പറയുന്നു എങ്കിൽ, ஃபீலிங் அலோன் என்று நீங்க அடிக்கடி சொல்லிட்டே இருக்கீங்க அப்படின்னா, നീ സന്തോഷിക്കണം. நீங்க சந்தோஷப்படணும். കാരണം ஏனென்றால் നീ ക്രിസ്തുവിന്റെ അകത്താണ് ഇരിക്കുന്നത്. நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறீர்கள். കരങ്ങളെ അടിച്ച് ദൈവത്തിന് സ്തോത്രം പറഞ്ഞാട്ടെ. கைகளை தட்டி தேவனை ஸ்தோத்தரிப்போம். ഒറ്റപ്പെട്ട ഏതെങ്കിലും നിമിഷം നിന്റെ ജീവിതത്തിൽ വന്നു എങ്കിൽ നിന്നിൽ കാണുന്നത് ദൈവത്തെയാണ്. ஓ, தனிமையாக்கப்பட்ட ஏதாவது ஒரு சூழ்நிலை உங்களில் வருமென்றால் நீங்கள் பார்ப்பது கிறிஸ்துவையே. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. കരങ്ങളെ ഉയർത്തി ദൈവത്തിന് സ്തോത്രം പറ. கரங்களை உயர்த்தி தேவனை ஸ்தோத்தரிப்போம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. இரண்டாவதாக രണ്ട് എന്ന സംഖ്യ, ரெண்டு என்று சொல்லப்படுகிற எண், ആമേൻ, ഫെലോഷിപ്പിനെ കാണിക്കുന്നു. அது ஐக்கியத்தை காண்பிக்கிறது. ആമേൻ. ஆமென். ഒന്ന്, ഒരിക്കലും ഒരു വ്യക്തിയെ കാണുമ്പോൾ നമുക്ക് ഫെലോഷിപ്പ് എന്ന് പറയാൻ പറ്റത്തില്ല. ஒரு நபரை பார்க்கும்போது அந்த ஒரு நபர் மேலே நாம் இது ஐக்கியம் என்று சொல்ல முடியாது. വചനം പറയുന്നു, வசனம் சொல்லுகிறது, രണ്ടോ മൂന്നോ പേർ എന്റെ നാമത്തിൽ കൂടുന്നതിന്റെ പേരാണ് ഫെലോഷിപ്പ്. ஆமென். 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடுகிறார்கள் என்று சொல்லுகிற வார்த்தைக்கு பேர் தான் ஐக்கியம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப 2 பேர் ഒരുമിച്ച് കൂടുമ്പോൾ അതിന്റെ പേരാണ് ഫെലോഷിപ്പ്. அப்ப 2 பேர் ஒருமித்து சேரும்போது அதற்கு சொல்லப்படுகிற வார்த்தை தான் ஃபெல்லோஷிப், ஐக்கியம். 3 എന്ന് പറയുന്നത്, 3 என்று சொன்னால் ആമേൻ, ഫെലോഷിപ്പ് കൂട്ടായ്മ. ஆமென். 3 ഐക്യതയെ കാണിക്കുന്നു. ஆமென். 3 ஒற்றுமையை காண்பிக்கிறது. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. മലയാളത്തിൽ ചെറിയ വ്യത്യാസമുണ്ട്. ഓക്കേ. ஆமென். ഹല്ലേലൂയ. 3 ഐക്യതയെ കാണിക്കുന്നു. மூன்றாவது ஒற்றுமையை காண்பிக்கிறது. വചനം പറയുന്നു, வசனம் சொல்லுகிறது, 1 2 3 സാക്ഷികളാൽ ഉറപ്പ്. ஆமென். 2-3 சாட்சிகளால் ஒரு காரியம் உறுதிப்படும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. 4 എന്ന സംഖ്യ ക്രിയേഷനെ കാണിക്കുന്നു. 4 என்று சொல்லப்படுகிற எண் அது உருவாக்கப்படுதலை அல்லது சிருஷ்டிப்பை காண்பிக்கிறது. 5 എന്ന് പറയുന്നത് കൃപയെ കാണിക്കുന്നു. 5 என்று சொன்னால் அது கிருபையை காண்பிக்கிறது. 6 എന്ന് പറയുന്നത് മനുഷ്യനെ കാണിക്കുന്നു. 6 என்று சொன்னால் அது மனுஷனை காண்பிக்கிறது. 6ാമത്തെ ദിവസമാണല്ലോ ദൈവം മനുഷ്യനെ സൃഷ്ടിച്ചത്. 6வது நாளிலே தானே தேவன் மனுஷனை உருவாக்கினார். 7 പെർഫെക്ഷനെ കാണിക്കുന്നു. 7வது எண் அது நிறைவை காண்பிக்கிறது. പെർഫെക്ഷൻ, பூரணம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. 8 പുതിയ തുടക്കത്തെ കാണിക്കുന്നു. 8வது புதிய ஆரம்பத்தை காண்பிக்கிறது. 8 എന്ന സംഖ്യ പുതിയ തുടക്കത്തെ കാണിക്കുന്നു. 8 என்று சொல்லப்படுகிற எண் புதிய ஆரம்பத்தை காண்பிக்கிறது. 9 എന്ന സംഖ്യ നിറവിനെ കാണിക്കുന്നു. 9 என்ற எண் ஒரு நிறைவை காண்பிக்கிறது. ഇന്ന് പകല് പരിശുദ്ധാത്മാവിനോട് പറയുന്നു, இந்த பகலிலே பரிசுத்த ஆவியானவர் என்னோடு சொல்லுகிறார், നിന്റെ സഭ നിറഞ്ഞ് കവിയാൻ പോവുകയാണ്. உங்களுடைய சபை நிரம்பி வழிய போகிறது. നന്മ നിറഞ്ഞ് കവിയാൻ പോവുകയാണ്. நன்மைகள் நிரம்பி வழிய போகிறது. നന്മയും കരുണയും നിന്റെ ആയുഷ്കാലമൊക്കെയും നിറഞ്ഞ് കവിയുന്നത് നീ കാണും. நன்மையும் கிருபையும் உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் நிரம்பி வழிவதை நீ பார்ப்பாய். ദൈവം ശൂന്യതകളുടെ ദൈവമല്ല. தேவன் வெறுமையின் தேவன் அல்ல. ദൈവം നിറവിന്റെ ദൈവമാണ്. தேவன் நிறைவின் தேவனாயிருக்கிறார். വിശ്വസിക്കുന്നവർ മാത്രം കരങ്ങളെ അടിച്ചു പറഞ്ഞാട്ടെ. விசுவாசிக்கிறவர்கள் மட்டும் நல்ல கைகளை தட்டி தேவனை துதிப்போம். യേശു എവിടെയുണ്ടോ അവിടെ നിറവുണ്ട്. இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே நிறைவு இருக்கும். കാനാവിലെ കല്യാണ വീട്ടിൽ കൽപാത്രത്തിലെ വീഞ്ഞ് നിറഞ്ഞ് കവിഞ്ഞു ഒഴുകി. கானாவூர் கல்யாண வீட்டிலே கற்சாடிகள் ஆமென் ருசிகரமான திராட்சை ரசத்தினால் நிரம்பி வழிந்தது. എവിടെയാണോ ദൈവപ്രവൃത്തി വെളിപ്പെടുന്നത്, எங்கே தேவக்கிரியை வெளிப்படுகிறது, എവിടെയാണോ ദൈവപ്രവൃത്തി വെളിപ്പെടുന്നത്, எங்கே தேவனுடைய கிரியைகள் வெளிப்படுகிறதோ അവിടെ அங்கே ഒരു നിറവ് നിനക്ക് കാണാൻ കഴിയും. ஒரு நிறைவை உங்களால் பார்க்க முடியும். ഈ ഞായറാഴ്ച இந்த ஞாயிற்றுக்கிழமை ഒരു നിറവിന്റെ ഞായറാഴ്ചയായിരിക്കും. ஒரு நிறைவின் ஞாயிற்றுக்கிழமையாய் இது இருக்கும். നിറഞ്ഞ് കവിയുന്ന ഞായറാഴ്ചയായിരിക്കും. நிரம்பி வழிகிற ஞாயிற்றுக்கிழமையாய் இருக்கும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. കരമുയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ചു. கரங்களை உயர்த்தி தேவனை ஸ்தோத்தரிப்போம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. സദൃശവാക്യം 30-ാം അധ്യായം 30-ാമത്തെ വചനം. நீதிமொழிகள் ஆமென் 30வது அதிகாரம் அதிலே 30வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அவையாவன மிருகங்களில் சௌரியமானதும் ஒன்றுக்கும் பின்னடையாததுமாகிய சிங்கமும். ஆமென். போர்க்குதிரையும் வெள்ளாட்டுக்கடாவும். ஒருவரும் எதிர்க்க கூடாத ராஜாவுமே, நீ மேட்டிமையானதினால் பைத்தியமாய் நடந்து துர்சிந்தை உள்ளவனாய் இருந்தாயானால் 30 മൃഗങ്ങളിൽ വെച്ച് ശക്തിയേറിയതും ഒന്നിനും വഴിമാറാത്തതുമായ സിംഹം. மிருகங்களில் சௌரியமானதும் ஒன்றுக்கும் பின்னடையாததுமாகிய சிங்கமும். സിംഹം ദൈവത്തിന്റെ സ്വഭാവത്തെ കാണിക്കുന്നു. சிங்கம் அது தேவனுடைய சுபாவத்தை காண்பிக்கிறது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா.
ശത്രു വന്നെന്ന് പറഞ്ഞ് വഴിമാറി കൊടുക്കത്തില്ല. சத்துரு எதிரி வந்து விட்டான் என்று சொல்லி சிங்கம் ஒரு நாள் தன் வழியை மாற்றாது. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ശത്രുവിന് വേണ്ടി നിങ്ങളുടെ വഴി മാറ്റരുത്. சத்துருவுக்காக நீங்க உங்க வழியை மாத்தாதீங்க. ഒരിക്കൽ ഹെരോദാവ് വന്ന് യേശുവിന്റെ അടുക്കൽ പറഞ്ഞു, ஒருமுறை ஏரோது இயேசுவினிடத்தில் வந்து இப்படி சொன்னார், ഇവിടെ മിനിസ്റ്റർ ചെയ്യാൻ പറ്റത്തില്ല, இங்க ஊழியம் செய்ய கூடாது, ഇവിടെ നിന്ന് വിട്ടു പോകണം, இங்க விட்டு போக வேண்டும், ഇവിടെ രോഗികളെ സൗഖ്യമാക്കാൻ പറ്റത്തില്ല, இங்க வியாதியஸ்தரை சுகமாக்க முடியாது, ഇവിടെ സൗണ്ട് ഉണ്ടാക്കാൻ പറ്റത്തില്ല, இங்க சத்தம் போட முடியாது, ഇവിടെ ഡാൻസ് കളിക്കാൻ പാടില്ല, இங்க டான்ஸ் ஆட முடியாது, ആരാധിക്കാൻ പാടില്ല, ஆராதிக்க கூடாது, വിട്ടോളാൻ പറഞ്ഞു. போகணும், இங்கிருந்து விடத்தை காலி பண்ணணும்னு சொல்லிட்டாராம். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ചുമന്ന വട്ടത്തിലുള്ള പൊട്ടും വെച്ചോണ്ട് ഒരുത്തം വന്ന് സൗണ്ട് കുറച്ച് വെക്കാൻ പറഞ്ഞ ഉടനെ നീ സൗണ്ട് കുറച്ച് വെക്കരുത്. சிகப்பு பொட்டை வச்சிட்டு ஒருவன் வந்து சவுண்ட குறைச்சு வைன்னு சொன்னா உடனே சவுண்ட குறைச்சிட கூடாது. ഹല്ലേലൂയ. ஹalleluya. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். കുങ്കുമ ഡ്രസ് ഇട്ടവൻ വന്ന് സൗണ്ട് കുറച്ച് വെക്കാൻ പറഞ്ഞ നീ കുറച്ച് വെക്കരുത്. ஆமென். சிகப்பு Dress போட்டவன் வந்து சவுண்ட குறைச்சு வைன்னு சொன்னா உடனே சவுண்ட போய் குறைச்சிட கூடாது. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഇതുപോലെ இது போல പ്രൈസ് ദി ലോർഡ് ஆமென். ഒരുത്തൻ വന്നു യേശുവിന്റെ അടുക്കൽ. ஒருவன் வந்தான் இயேசுவினிடத்தில், അമ്മ ഇവിടെ നിന്ന് വിട്ടു പൊയ്ക്കോണം. இந்த இடத்தை விட்டு காலி பண்ணணும். യേശു അങ്ങ് തല ഉയർത്തി. இயேசு அவனை நிமிர்ந்து பார்த்து, ആ തല ഉയർത്തിയത് ഒരു സിംഹത്തിന്റെ തല ഉയർത്തലായിരുന്നു. அந்த தலை நிமிர்ந்து பார்த்தது சிங்கம் நிமிர்ந்து பார்த்ததை போல இருந்தது. നിന്നെ ആരാണോ ഇങ്ങോട്ട് പറഞ്ഞു വിട്ടത്, உன்னை யாரு இந்த இடத்துக்கு சொல்லி அனுப்பினானோ, ഞാൻ സംസാരിക്കുന്നത് നിന്നോടല്ല, நான் உன்னோடு பேசவில்லை, നിന്റെ ഹെഡ് ഓഫീസിനോടാണ് ഞാൻ പറയുന്നത്, உன்னுடைய தலைமை அலுவலகத்தை பார்த்து நான் பேசுகிறேன், നിന്റെ ലീഡറിനോടാ ഞാൻ പറയുന്നത്, தலைவனிடத்துல நான் பேசுகிறேன், നിന്നെ പറഞ്ഞു വിട്ട കുറുക്കനോട് പോയി പറ, உன்னை சொல்லி அனுப்பினானே ஒரு நரி, அவன் கிட்ட போய் சொல்லு, tell that fox, போய் சொல்லு அந்த நரி கிட்ட, today and tomorrow, day after tomorrow I am here, இன்றைக்கும் நாளைக்கும் மற்ற நாளிலும் நான் இங்கே தான் இருப்பேன். എന്റെ മിനിസ്ട്രിയെ തടയാൻ പറ്റുമെങ്കിൽ നീ തടഞ്ഞോ, என் ஊழியத்தை தடை செய்ய முடியுமானால் நீ தடை செய்து பா. ഞാൻ ഇന്നും നാളെയും മറ്റന്നാളും രോഗികളെ സൗഖ്യമാക്കും. நான் இன்றைக்கும் நாளைக்கும் அடுத்த நாளும் நான் வியாதியஸ்தரை சொஸ்தப்படுத்துவேன். ആമേൻ. രോഗികളെ സൗഖ്യമാക്കും. வியாதியஸ்தரை சொஸ்தமாக்குவேன், ഞാൻ குணமாக்குவேன், സ്നാനങ്ങൾ കൊടുക്കും. ஞானஸ்நானம் கொடுப்பேன், കിങ്ഡം ഓഫ് ഗോഡ് പറയും. தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிப்பேன். കരങ്ങളെ തട്ടി ദൈവത്തെ സ്തുതിച്ചോട്ടെ. கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போம். ഒരുത്തനും വഴിമാറി കൊടുക്കാത്ത സിംഹമുണ്ടെങ്കിൽ അത് ഇന്ന് രാത്രി ഇന്ന് പകല് ഞാൻ പ്രസംഗിക്കുന്ന നസ്രയനായ യേശുവാണ്. ஒருவனுக்கும் ஒரு சத்துருவுக்கும் தன் வழியை மாற்றாத ஒருவர் உண்டு என்று சொன்னார், அவர்தான் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து. കരമുയർത്തി പറഞ്ഞാട്ടെ. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். ഹല്ലേലൂയ. ஹalleluya. പോരല്ലോ. போதாது நல்ல உற்சாகமாய். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഹല്ലേലൂയ. ஹalleluya. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். 7 എന്ന് പറയുന്നത് കർത്താവിന്റെ നമ്പറാണ് കേട്ടോ. 7 என்று சொன்னால் கர்த்தருடைய எண்ணது. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். യേശുവിന്റെ നമ്പർ 7. இயேசுவின் நம்பர் தான் 7. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഒരു യേശു, ஒரு இயேசு 2 കള്ളന്മാരുടെ നടുവിൽ ക്രൂസിൽ കയറി, 2 கள்ளர்கள் நடுவிலே சிலுவையில் தொங்கினார், 3 ആണിയിൽ തൂങ്ങി. 3 ஆணிகளால் அவள் தொங்கினார். ശ്രദ്ധിക്കണേ. ഒരു യേശു, ஒரு இயேசு 2 കള്ളന്മാരുടെ നടുവിൽ കുറ്റക്കാരനായി, அவன் 2 கள்ளர்கள் நடுவிலே குற்றம் சாட்டப்பட்டவராய், 3 ആണിയിൽ തൂങ്ങി, 3 ஆணிகளால் தொங்கப்பட்டவராய், വസ്ത്രത്തെ 4ആയി പകുത്ത്, அவருடைய வஸ்திரத்தை 4ஆக பிரித்தார்கள், 5 പ്രധാനപ്പെട്ട മുറിവുകളോട് കൂടെ, 5 பெரிய காயங்களோடு கூட. ഹല്ലേലൂയ. ஹalleluya. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். 7 മൊഴി പറഞ്ഞ്, ஆமென், 7 வார்த்தைகளை பேசி, ആമേൻ, ഉയർത്തെഴുന്നേറ്റ നസ്രയനായ യേശു உயிர் தெழுந்த நசரேயனாகிய இயேசு ഇന്ന് പകൽ ഇവിടെ വന്നിട്ടുണ്ട്. இந்த பகலில் இங்கே வந்திருக்கிறார். കരങ്ങളെ തട്ടി ദൈവത്തിന് സ്തോത്രം പറഞ്ഞാൽ நல்ல கைகளை தட்டி தேவனை ஸ்தோத்தரிப்போம். പോരാ. போதாது. ஹalleluya. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഹല്ലേലൂയ. ஹalleluya. റബല ശാന്തരാധര. ശക്തിയോടെ நல்ல பலமாய் நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து ஹalleluya. ஹalleluya. എല്ലാരും പറഞ്ഞേ. எல்லாரும் சொல்லுங்க. ഒരു യേശു, ஒரு இயேசு 2 കള്ളന്മാരുടെ നടുവിൽ കിടന്ന്, 2 கள்ளர்கள் நடுவிலே இருந்து, 3 ആണിയിൽ തൂങ്ങി, 3 ஆணிகளால் தொங்கினவரா, വസ്ത്രത്തെ 4ആയി പകുത്ത്, அவருடைய வஸ்திரத்தை 4ஆக பிரித்தார்கள். ആമേൻ, സ്തോത്രം. 5 പ്രധാനപ്പെട്ട കായങ്ങളോട് കൂടി, 5
பெரிய காயங்களோடு கூட 6 മണിക്കൂർ ക്രൂശിൽ കിടന്ന് 6 மணி நேரம் சிலுவையில் தொங்கினவராக 7 മൊഴി പറഞ്ഞ ക്രിസ്തു 7 மொழிகளை பேசின இயேசு മരിച്ചുയർത്തെഴുന്നേറ്റവൻ ഇന്ന് പകൽ ഇവിടെ വന്നിട്ടുണ്ട്. மரித்து உயிரோடு எழுந்து இந்த பகலில் அவர் இங்கே வந்திருக்கிறார். കരങ്ങളെ അടിച്ചു പറ, கைகளை தட்டி சொல்லுங்க, ജീസസ് ക്രൈസ്റ്റ് ഓഫ് നസറേത്ത്, ஆமென், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து, he is the king of king. அவர் ராஜாதி ராஜா. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Amen. ദൈവത്തിന്റെ ക്യാരക്ടറാണ് സിംഹത്തിന്റെ ക്യാരക്ടർ. தேவனுடைய சுபாவம் தான் சிங்கத்தின் சுபாவம். പിശാചിന്റെ ക്യാരക്ടറാണ് പാമ്പിന്റെ സ്വഭാവം. பிசாசின் சுபாவம் தான் பாம்புக்குரிய சுபாவம். എന്താണ് പാമ്പിന്റെ സ്വഭാവം? பாம்பினுடைய சுபாவம் என்ன? നമ്മളിപ്പോ വചനം വായിച്ചു, സിംഹം നേരെയാണ് പോകുന്നത്. நாம் இப்போ வசனத்தை வாசித்து கேட்டோம், சிங்கம் நேர் வழியிலே செல்லும். പാമ്പ് എങ്ങനെയാ പോകുന്നത്? பாம்பு எப்படி போகும்? വളഞ്ഞു പൊളഞ്ഞു அது പോകും. வளைஞ்சு திரிஞ்சு வளைஞ்சு தான் போகும். അത് அது അനുസരണം കെട്ടവന്റെ വഴിയാണ്. அது கீழ்ப்படியாமல் அலைந்து திரிகிறவனுடைய வழி. മത്തായിയുടെ സുവിശേഷം 2:23 എന്താ പറഞ്ഞത്? மத்தேயு சுவிசேஷம் 2:23 என்ன சொல்கிறது? യേശു നസ്രേത്തിൽ വളർന്നു. இயேசு நாசரேத்தூரிலே வளர்ந்தார். എങ്ങനെ വളർന്നു? எப்படி வளர்ந்தார்? അപ്പനും അമ്മയ്ക്കും കീഴടങ്ങിയിരുന്നു വളർന്നു. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிந்திருந்தவராய் வளர்ந்தார். യേശുവിന്റെ കീഴ്പ്പെട്ട ഈ ജീവിതം, இயேசுவுக்கு கீழ்ப்பட்ட இந்த வாழ்க்கை അമ്മ മറിയ നോട്ട് ചെയ്തെന്ന്. ஆமே, அம்மாவாகிய மரியாள் அதை நோட் பண்ணினாள். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. എല്ലാ കുഞ്ഞുങ്ങളുടെ വളർച്ചയുടെ പിന്നിൽ, எல்லா பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்கு பின்பதாக അപ്പനെയും അമ്മയെയും അനുസരിക്കുന്ന കുഞ്ഞുങ്ങൾക്കേ വളർച്ചയുള്ളൂ. தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு மட்டுமே வளர்ச்சி உண்டு. എന്നെ കേൾക്കുന്ന യൗവനക്കാരെ, കുഞ്ഞുങ്ങളെ, என்னை கேட்கிற வாலிபர்களே, பிள்ளைகளே, ரெஸ்பெக்ட் யுவர் ஃபாதர், ரெஸ்பெக்ட் யுவர் மதர். உங்களுடைய தகப்பனுக்கு மரியாதை செலுத்துங்கள், உங்களுடைய தாய்க்கு மரியாதை செலுத்துங்கள். ഇച്ചിരി പോരം വിദ്യാഭ്യാസം കൂടുമ്പോൾ கொஞ்சம் அப்படியே படிப்பு வந்த உடனே അമ്മയുടെ നിറം പറഞ്ഞ് അമ്മയെ കളിയാക്കരുത്. அம்மாவுடைய கலரை சொல்லி அம்மாவை கேலி செய்யாதீங்க. അമ്മയുടെ വണ്ണത്തെ പറഞ്ഞ് കളിയാക്കരുത്. அம்மாவுடைய அந்த ஆமென் உடல் பெருக்கத்தை பார்த்து அவங்களை கேலி செய்யாதீங்க. അവരെ ബോഡി ഷെയ്മിങ് നടത്തരുത്. அவங்க சரீரத்தை சொல்லி அவமானப்படுத்த கூடாது. അമ്മയുടെ വിദ്യാഭ്യാസത്തെ ചൊല്ലി വഴക്കുണ്ടാക്കരുത്. அம்மா படித்த படிப்பை சொல்லி ஆமென் சண்டை போடக்கூடாது. അവരെ പാത്രം കഴിയും ഒരുപാട് കഷ്ടപ്പെട്ടൊക്കെ നിന്നെ പഠിപ്പിച്ച് ഡോക്ടറും എഞ്ചിനീയറും ഒക്കെ ആക്കി മാറ്റിയത്. அவங்க பாத்திரத்தெல்லாம் கழுவி கஷ்டப்பட்டு அதிகமான உழைப்போடு கூட தான் டாக்டரும் என்ஜினியர்களுமாய் உங்களை மாற்றி இருக்கிறார்கள். അവരുടെ വേർപ്പിന്റെ സ്മെല്ലാ നീ ഇന്ന് സാലറി വാങ്ങിക്കൊണ്ടിരിക്കുന്നത്. அவர்களுடைய வியர்வையின் ஸ்மெல் நாற்றம் தான் இன்றைக்கு உங்களை ஆமென் சம்பளங்களை வாங்க வைத்திருக்கிறது. നീ വാങ്ങി വെച്ചിരിക്കുന്ന എല്ലാ സർട്ടിഫിക്കറ്റും, நீங்க வாங்கி வைத்திருக்கிற எல்லா சர்டிபிகேட்டுகளும் നിന്റെ അപ്പന്റെയും അമ്മയുടെ വേർപ്പാണെന്ന് നീ മറന്നു പോകരുത്. உங்களுடைய தகப்பனுடைய தாயாருடைய வியர்வை துளி என்பதை மறந்து போகாதே. നിനക്ക് ഐടിയിൽ ജോലി കിട്ടി, സോഫ്റ്റ്വെയർ എഞ്ചിനീയർ ആയി, ഡോക്ടറായി, മൃഗ ഡോക്ടറായി, ഏത് പൊസിഷനിൽ നീ വന്നാലും, ஆமே, உங்களுக்கு ஐடில வேலை கிடைச்சது, நீங்க இன்ஜினியரா மாறிட்டீங்க, டாக்டர் ஆயிட்டீங்க, எந்த பொசிஷன்ல உங்களுக்கு வேலை கிடைத்தாலுமே don't forget your mother, don't forget your father. உங்களுடைய தகப்பனையும் தாயையும் ஒரு நாளும் மறந்து போகாதீர்கள். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. വളർന്നു വലുതായി, வளர்ந்து பெரிதாகி ജോലി കിട്ടി, வேலை கிடைச்சது, സുന്ദരിയായ ഒരു ഭാര്യയെ കിട്ടി, அழகான மனைவி கிடைச்சிட்டாங்க, സുന്ദരനായ ഒരു ഹസ്ബൻഡിനെ കിട്ടി, அழகான ஒரு கணவன் கிடைக்கப்பட்டது. ഇപ്പൊ അപ്പനും അമ്മയും എന്ന് പറഞ്ഞ ഒരു പുച്ഛം. இப்ப தகப்பன தாயை குறித்து சொன்னாலே கொஞ்சம் அப்படியே கேவலமா தான் இருக்குது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഒരിക്കലും നിന്റെ അപ്പനും അമ്മയും മരിച്ചതിന് ശേഷമല്ല നീ അവരെ സ്നേഹിക്കേണ്ടത്. ஒரு நாளும் ஆமென், ஒரு முறை ஆமென், உங்கள் தகப்பனோ தாயோ மரித்ததற்கு அப்புறம் அவங்க மேல அவங்க பாசத்தை கொட்ட கூடாது. എന്റെ അപ്പനും അമ്മയും ജീവനോടെ ഇരിക്കുമ്പോൾ അവരെ സ്നേഹിക്കണം. உங்க தகப்பனும் தாயார் இந்த உலகத்துல உயிரோடு இருக்கும்போதே அவர்களை நீங்கள் நேசிக்க வேண்டும். തമിഴ്നാട് എങ്ങനെയാണെന്ന് അറിയത്തില്ല, കേരളത്തിലുണ്ട്. தமிழ்நாடு எப்படி என்று எனக்கு தெரியாது, ஆனால் கேரளாவிலே இப்படி உண்டு. ഒരാൾ മരിച്ചു കഴിഞ്ഞാൽ ഒരു മൾട്ടി കളറിലെ പോസ്റ്റർ അവിടെ ഇവിടെയായിട്ട് ഒട്ടിച്ചു വയ്ക്കും. ஒரு ஆள் மரித்து போனால் அவரை குறித்ததான போட்ட ஒரு பலவிதமான கலர்ஃபுல்லான போஸ்டரை ஒட்டுவாங்க. ഫ്ലെക്സുകൾ അടിച്ചു വയ്ക്കും. ஃபிளக்ஸ்களை கட்டி வைப்பாங்க. 6 അടി 7 അടി ഹൈറ്റിലൊക്കെ, 6 அடி 7 அடி ஹைட்ல இப்படி கட்டி வைப்பாங்க. 5.5 അടി ഹൈറ്റുള്ള അമ്മയ്ക്ക് 7 അടി നീളമുള്ള ഹാരം കൊണ്ടുവന്ന് ഇട്ട് കൊടുക്കും. ஆமென். 5 அடி ஹைட் உள்ளதானே அந்த தாயாருக்கு 6 அடி நீளம் உள்ளதானே
ஒரு மாலையே போட்டுருவாங்க. நல்ல ശവപ്പെട്ടി വാങ്ങി കൊടുക്കും. நல்ல சவப்பெட்டியை வாங்கி கொடுப்பாங்க. പുതിയ ഡ്രസ് ഇട്ട് കൊടുക്കും. புதிய Dress போட்டு விடுவாங்க. ഒരു സോപ്പ് ഫുൾ ഇട്ട് അമ്മയെ തേച്ച് കഴുകും. ஒரு சோப்பு முழுவதும் தேயிற அளவுக்கு அம்மாவை போட்டு குளிப்பாட்டுவாங்க. കാരണം ശവത്തിന് തേച്ച സോപ്പ് പിന്നെ വേറെ ആരും എടുത്ത് തേക്കാറില്ല. இதுக்கு காரணம் என்ன? பிணத்துக்கு போட்டு தேய்ச்சதான சோப்பை வேற யாரும் பயன்படுத்துவது இல்ல. ഒരു സ്പ്രേ ബോട്ടിൽ ഫുള്ള് തീരുന്നവരെ എടുത്തിട്ട് അടിക്കും. ஒரு ஸ்ப்ரே பாட்டில் முழுவதும் தீர்ற அளவுக்கு ஒரே அடியா அடிச்சிடுவாங்க. ഒരു വില്ലേജിൽ ഒരു മരണം ഉണ്ടായാൽ ஒரு கிராமத்துல ஒரு மரணம் நடந்ததுன்னா 5 കിലോമീറ്റർ അപ്പുറത്ത് ഈ സ്പ്രേയുടെ സ്മെൽ അടിക്കും. 5 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இங்க அடிச்ச அந்த வாசனை திரவியம் அங்க வீசும். കാരണം ശവത്തിന് അടിച്ചതിന്റെ ബാക്കി നമ്മൾ അടിച്ചോണ്ട് നടക്കാറില്ല. ஏன்னா பிணத்துக்கு அடிச்ச அந்த ஸ்ப்ரேயை பாக்கி நம்ம அடிக்க மாட்டோம்ல. അതുകൊണ്ട് ഒരു സോപ്പ് ഫുള്ള്, அதனால ஒரு சோப்பு முழுவதும், ഒരു ബോട്ടിൽ സ്പ്രേ ഫുള്ള്, ஒரு முழு பாட்டில் முழுவதும் അടിച്ചു തീർക്കും. அடிச்சு தீர்த்திடுவாங்க. അമ്മ മരണ വീട്ടിൽ പോയിട്ട് വന്നവർ പറയുന്നു, மரண வீட்டுக்கு போயிட்டு வந்தவங்க இப்படி சொல்றாங்க, കറകറായിരുന്ന അമ്മ, கருகருன்னு இருந்த அந்த அம்மா മരിച്ചപ്പോ ഭയങ്കര തേജസ്സായിരുന്നു. மரித்த முன்பு அவங்க முகத்தை பார்த்தா அவ்வளோ மகிமையா இருக்கு. എന്റെ പൊന്നെ, അത് തേജസ് അല്ല, தங்கமே, அது பிரகாசத்தினால் வந்த, അത് കുട്ടിക്കൂറ പൗഡറാണ്. அது குட்டிக்குரா பவுடர். அது അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞേ, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, മരിച്ചവന്റെ മേൽ തേജസ് ഇല്ല. மரித்தவருக்கு மேலே மகிமையோ அல்லது பிரகாசமோ இல்ல. ജീവനോടെ ഇരിക്കുന്ന നിന്റെ മേലാ തേജസ് ഇറങ്ങുന്നത്. ஜீவனோடு இருக்கிற உன்மேலதான் அவருடைய பிரகாசம் இறங்கி வருகிறது. ഇനി മേലാൽ ശവത്തിനെ നോക്കിയിട്ട് തേജസ് കാണുന്നു എന്ന് പറയരുത്. அதனால இனிமே பிணத்தை பார்த்து இதுல முகத்துல பிரகாசம் தோன்றுதுன்னு சொல்லாதீங்க. ജീവനോടെ ഇരുന്നപ്പോ തേജസ് പ്രാപിക്കത്തപ്പോ ചത്താൽ എങ്ങനെയാ തേജസ് പ്രാപിക്കുന്നത്? உயிரோடு இருக்கும்போது பிரகாசிக்கப்படாத முகம் செத்து போனா எப்படி வரும்? കരങ്ങളെ അടിച്ചു പറ, கையை தட்டி சொல்லுங்க. നീ ജീവനോടെ ഇരിക്കുമ്പോൾ അവന്റെ മഹത്വം കാണണം. ஓ, நீங்க உயிரோடு இருக்கும்போது அவருடைய மகிமையை பார்க்க வேண்டும். നിന്റെ അപ്പനും അമ്മയും ജീവനോടെ ഇരിക്കുമ്പോൾ അവരെ സ്നേഹിക്കണം. உங்களுடைய தகப்பனும் தாயோ இந்த உலகத்துல உயிரோடு இருக்கும்போது அவர்களை நேசிக்க வேண்டும். അവർ ജീവനോടെ ഇരിക്കുമ്പോൾ നല്ല സോപ്പ് വാങ്ങി കൊടുക്കണം. அவங்க உயிரோடு இருக்கும்போது நல்ல சோப்புகளை வாங்கி கொடுக்கணும். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. ചില അമ്മമാര് തുണി അലക്കുന്ന സോപ്പിട്ടാ ദേഹം തേക്കുന്നത്. சில அம்மாக்கள் எல்லாம் துணி சோப்புனாலதான் தன்னுடைய சரீரத்துக்கு யூஸ் பண்றாங்க. നിനക്ക് സാലറി കിട്ടുമ്പോൾ, உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும் போது നിന്റെ അമ്മയ്ക്ക് ഒരു പേസ്റ്റ് വാങ്ങി കൊടുക്ക. உங்க அம்மாவுக்கு ஒரு பேஸ்ட் வாங்கி கொடுங்க. വലിയ പൈസയൊന്നും ഇല്ലല്ലോ, பெரிய காசு இல்லையே. ഒരു ബ്രഷ് വാങ്ങി കൊടുക്ക, பிரஷ் வாங்கி கொடுங்க. ഒരു സ്പ്രേ വാങ്ങി കൊടുക്ക, ஸ்ப்ரே வாங்கி கொடுங்க. ഒരു പൗഡർ വാങ്ങി കൊടുക്ക. வாங்கி கொடுங்க. നീ ഒരു ലഹങ്ക വാങ്ങാൻ വേണ്ടി 5000 രൂപ ചെലവാക്കൂലേ? நீங்க ஒரு லெஹங்கா வாங்குவதற்காக 5000 ரூபாய் செலவு பண்றீங்களே. നിന്റെ അമ്മയ്ക്ക് ഒരു ടവലെങ്കിലും വാങ്ങി കൊടുക്ക. அம்மாவுக்கு அட்லீஸ்ட் ஒரு துண்டாச்சு வாங்கி கொடுங்க. ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. ഒരു കർച്ചീഫെങ്കിലും വാങ്ങി കൊടുക്ക. കർച്ചീഫെങ്കിലും വാങ്ങി കൊടുங்க. നീ നിന്റെ ഹസ്ബൻഡും പോയി അമ്മ പല 5 സ്റ്റാർ ഹോട്ടലിലും വിലപിടിപ്പുള്ള അമ്മ പല സ്ഥലത്ത് പോയി ഹൈദരാബാദിയും ഇറാനിയും അറബി ഫുഡും ഒക്കെ കഴിച്ചിട്ട് വരുമ്പോ நீங்க பல ஆமென் 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 பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல பெரிய ஹோட்டல்ல பிரியாணியோ ஆமென் இப்படி பெரிய மந்தியோ பல உணவுகளை விலை மதிப்புள்ள காரியங்களை புசிக்கும் போது praise the Lord, ஆமென், சாப்பாடு ஆமென், சோறு கூட போடுறது இல்ல. ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. നീ പോയിട്ട് വരുമ്പോ நீங்க போயிட்டு வரும்போது ഒരു മസാല ദോശയെങ്കിലും വാങ്ങി കൊടുക്ക്. ஒரு மசாலா தோசை வச்சும் வாங்கி கொடுங்க. നീ പോകുന്നിടത്തെല്ലാം നിന്റെ അമ്മയെ പൊക്കിക്കൊണ്ട് നടക്കാനെന്ന് ഞാൻ പറയുന്നില്ല. நீங்க போற இடத்துல உங்க அம்மாவையும் கூட்டிட்டு போங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. നീ പോയിട്ട് വരുമ്പോ நீங்க போயிட்டு வரும்போது നീ ഇത്ര വേണം കഴിക്കും. മട്ടൻ ബിരിയാണിയോ ആന ബിരിയാണിയോ எரும பிரியாணி எந்த வேணா കഴിக்க. நீங்க என்ன வேணா சாப்பிடுங்க. மட்டன் பிரியாணியோ யானை பிரியாணியோ என்ன பிரியாணி வேணாலும் வாங்கி சாப்பிடுங்க. നിന്റെ അമ്മയ്ക്ക് ഒരു 2 വട. ஆனா உங்க அம்மாவுக்கு ஒரு 2 வடை. അല്ല, തിന്നിട്ട് ആരും കാണാതെ പതുക്കെ ഒളിച്ചങ്ങ് മട്ടുപ്പാവിൽ കയറി പോവാ. ஆமென். எல்லாத்தையும் வாங்கி முழுங்கிட்டு அப்படியே தெரியாத மாதிரி ஆமென் போறாங்க நாசுக்கா. ഭർത്താവിനോട് ഭാര്യ പറയാ, கணவனை பார்த்து மனைவி சொல்றாங்க, തള്ള ഉറങ്ങിയിട്ടില്ല, நம்ம அண்ணன் தூங்கவே இல்ல. ഡിക്കിക്കകത്ത് തന്നെ ഡ്രസ് ഇരിക്കട്ടെ, அந்த டிக்கிக்குள்ளே கார் டிக்கிலேயே அந்த Dress இருக்கட்டும். ഉറങ്ങിയതിനു ശേഷം എടുത്ത് വീട്ടിനകത്ത് വെക്കാം. நாம தூங்குனதுக்கு அப்புறம் போய் எடுத்து வீட்டுக்குள்ள வச்சிரலாம். നിന്നെ കാണുന്ന ഒരു ദൈവം ഉണ്ടെന്ന് നീ മറക്കരുത്. ஆமென். உன்னை பார்க்கிற ஒரு தேவன் உண்டு என்பதை மறந்து போகாதே. എന്താണോ നിന്റെ അപ്പന്റെ അടുത്തും അമ്മയുടെ അടുത്തും കാണിക്കുന്നത് അതാണ് നിന്റെ തലമുറ നിന്റെ അടുത്ത് കാണിക്കാൻ പോകുന്നത്. எதை உன் தகப்பனிடத்திலோ தாயிடத்திலோ நீ செய்கிறாயோ அதையே உன்னுடைய தலைமுறைகள் உனக்கு காண்பிக்க போகிறார்கள். ഇതെല്ലാം കണ്ടോണ്ട് ഉണ്ണിക്കുട്ടന്മാരും കുട്ടത്തികളും നിന്റെ കൂടെ ഇരിപ്പുണ്ട്. இதையெல்லாம்
இதையெல்லாம் பார்த்து கொண்டு குட்டர்களும் அதாவது பெண்களும் ஆண் பிள்ளைகளும் உங்க கூடவே நின்று பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இது തന്നെ നീ അനുഭവിക്കും. இதைதான் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் அனுபவிப்பீர்கள். നിങ്ങളുടെ അപ്പനെയും അമ്മയെയും നിങ്ങൾ ബഹുമാനിച്ചാൽ, உங்களுடைய தகப்பனையும் தாயையும் நீங்கள் கனம் பண்ணுவீர்களானால், നീ പ്രസവിച്ച തലമുറ നിന്നെ ബഹുമാനിക്കും. நீங்கள் பெற்றெடுத்ததான உங்கள் தலைமுறையினர் உங்களை கனம் பண்ணுவார்கள். കരങ്ങളെ ശക്തിയോടെ അടിച്ചു പറഞ്ഞാട്ടെ. கைகளை பலமாய் தட்டி சொல்லுவோம். യേശു തന്റെ അപ്പനെയും അമ്മയെയും ബഹുമാനിച്ചു. இயேசு தன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணினார். അവർക്ക് കീഴടങ്ങിയിരുന്നു. அவருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. യേശുവിന്റെ വഴി നേരുള്ള വഴിയായിരുന്നു. இயேசுவினுடைய வழி நேர்மையான வழியாயிருந்தது. അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞേ, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, ചത്തതിനു ശേഷം അല്ല സ്നേഹിക്കേണ്ടത്, செத்து போனதுக்கு அப்புறம் நேசிக்க கூடாது, ജീവനോടെ ഇരിക്കുമ്പോ. உயிரோடு இருக்கும் பொழுதே. പറഞ്ഞേ, ഈ ഉയിരോടെ ഇരിക്കുമ്പോ, உயிரோடு இருக்கும் போதே, ജീവനോടെ ഇരിക്കുമ്പോ, ஜீவனோடு இருக்கும் போதே നിന്റെ അപ്പനെ ബഹുമാനിക്കണം. உங்க தகப்பனை நீங்க கனம் பண்ணணும். നിന്റെ അമ്മയെ ബഹുമാനിക്കണം. தாயாரை நீங்க கனம் பண்ணணும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അതുപോലെ വലിയൊരു ഓഫറിംഗ് വേറെ ഒന്നും ഇല്ലെന്ന്. அதை போல ஒரு பெரிய காணிக்கை வேற ஒன்றுமே இல்லை. കരങ്ങളെ അടിച്ചു പറ. கைகளை தட்டி சொல்லுங்க. നിന്റെ അമ്മയ്ക്ക് വേണ്ടിട്ട് സന്തോഷത്തോടെ ഒരു 100 രൂപ നീ ചെലവാക്കിയാൽ, அவே உங்க அம்மாவுக்காக ஒரு சந்தோஷமா ஒரு 100 ரூபாய் செலவு பண்ணினா கூட ദൈവം ലക്ഷക്കണക്കിന് ലാഭം നിനക്ക് തരുമെന്ന്. தேவன் லட்சக்கணக்கான லாபங்களை உங்களுக்கு தருவார் என்று சொல்லுகிறேன். നിന്റെ ബിസിനസിനകത്ത് സക്സസ് ഉണ്ടാവണം. உங்க வியாபாரத்திலே ஒரு வெற்றி உண்டாக வேண்டுமோ, നിന്റെ അപ്പനെയും അമ്മയും உங்க ബഹുമാനിക്കുക. தகப்பனையும் தாயையும் நீங்கள் கனம் பண்ணுங்கள். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. സിംഹത്തിന്റെ വഴി, சிங்கத்தின் வழி നേരുള്ള വഴി, நேர்மையான வழி, പാമ്പിന്റെ വഴി, பாம்பின் வழி വളഞ്ഞു പൊളഞ്ഞ വഴി. அது ஆமென் குறுக்கு அதாவது வளைந்து திரிந்ததான வழி. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അവൻ നേരോടെ നടക്കത്തില്ല. அவன் நேர் வழியில நடக்க மாட்டான். അവന് സൺഡേ സ്കൂൾ എന്ന് കേൾക്കുമ്പോ ഒരു വല്ലാത്ത അലർജി, ഇവിടെ കൂടെ അപ്പുറത്തോടെ ഓടിക്കളയും. அவன் சண்டே ஸ்கூல்னு கேட்டாலே அவனுக்கு பயங்கர அலர்ஜி. அவன் இங்க வழியா வந்து அந்த வழியா ஓடிடுவான். മീറ്റിംഗ് എന്ന് പറയുമ്പോ എന്തെങ്കിലും എക്സ്ക്യൂസ് പറഞ്ഞ് വളഞ്ഞു തിരിഞ്ഞങ്ങ് പോകും. கூட்டம்னு கேட்டாலே ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி எப்படியாவது நழுவிடுவாங்க. അല്ലെങ്കിൽ ഞായറാഴ്ച എന്ന് കേൾക്കുമ്പോൾ അവൻ വളഞ്ഞ വഴിയിലേക്ക് പോകും. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கேட்டாலே அவன் வளைந்த வழியில வளைந்து போயிடுவான். ഞായറാഴ്ച കല്യാണത്തിന് പോകുന്നത് പാമ്പുകളാണ്. ஞாயிற்றுக்கிழமை கல்யாணத்துக்கு போறது எல்லாமே பாம்புகள் தான். ആരാധന ഉപേക്ഷിച്ചിട്ട് സെലിബ്രേഷന് പോകുന്നത് പാമ്പുകളാണ്. ஆராதனையை விட்டு விட்டு கொண்டாட்டங்களுக்கு போகிறதெல்லாம் பாம்புகள். സിംഹങ്ങൾ എന്ത് സെലിബ്രേഷൻ വന്നാലും, சிங்கங்களோ என்ன கொண்டாட்டங்கள் வந்தாலும் ആരാധനയ്ക്ക് നമ്പർ 1 സ്ഥാനം കൊടുക്കും. ஆராதனைக்கு முதல் ஸ்தானத்தை கொடுக்கும். അങ്ങനെയാണെങ്കിൽ ഇതിനകത്തിരിക്കുന്നതെല്ലാം സിംഹക്കുട്ടികളാണ്. அப்படி என்றால் இதற்குள்ளே வந்து உட்கார்ந்து இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் சிங்கத்தின் குட்டிகள். കരങ്ങളെ തട്ടി പറഞ്ഞാട്ടെ, கைகளை தட்டி சொல்லுங்க, സിംഹക്കുട്ടികൾ. சிங்கக்குட்டிகளே കരങ്ങളെ തട്ടി പറഞ്ഞേ, கைகளை தட்டி சொல்லுங்க. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ബാലസിംഹങ്ങൾ ഇര കിട്ടാതെ വിശന്നിരിക്കുന്നത് ഞങ്ങൾ കണ്ടിട്ടില്ല. ஓ சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாய் கிடைப்பதை நாங்க பார்த்ததில்ல. പാമ്പുകൾ പട്ടിണി കിടക്കും. பாம்புகள் பட்டினியா இருக்கும். Praise the Lord. ஆமென். എന്തെന്നറിയാമോ? இதன் தெரியுமா? പ്രാർത്ഥിക്കാതെയും ഉപവസിക്കാതെയും ആരാധനയ്ക്ക് വരാതെയും ആമേൻ. സൺഡേ സ്കൂളിന് വരാതെയും ഇരിക്കുന്നതിന് വിഴുങ്ങാൻ വേണ്ടി പാമ്പ് പട്ടിണി കിടക്കും. ஆமென். இதற்காக என்று சொன்னால் ஆராதிக்காம இருக்கிறவங்களே, ஜெபிக்காம இருக்கிறவங்களே, சபைக்கு வராம இருக்கிறவங்களே, சண்டே ஸ்கூல் வராம இருக்கிறவங்களே விழுங்குவதற்காகவே அந்த பாம்பாகிய பிசாசு பட்டினியா இருக்கும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. സിംഹത്തിന്റെ ക്യാരക്ടർ, சிங்கத்தின் சுபாவம். നേരെ വാ നേരെ പോ. ஆமென். நேர் வழியில வா, நேர் வழியாவே போ. സ്ട്രൈറ്റ് ഫോർവേഡ്. ஆமென். ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. യേശു ജനിച്ചത് ബെത്ലഹേമിലാണെങ്കിലും இயேசு பிறந்தது பெத்லஹேமில இருந்தாலும் വളർന്നത് നസ്രത്തിലായിരുന്നു. அவர் வளர்ந்தது நாசரேத்தூரிலே. காரணம் ബെത്ലഹേമിൽ വളരാൻ അനുവദിക്കാത്തൊരു ഹെരോദാവ് ഉണ്ടായിരുന്നു. பெத்லஹேமிலே அவளை வளர விடாதபடி இருந்த ஒரு ஏரோது ராஜா அங்க இருந்தான். ഹെരോദാവ് വളർത്തുന്നവനല്ല, ஏரோது வளர்த்துகிறவனே அல்ல. എല്ലാരും പറഞ്ഞേ, எல்லாரும் சொல்லுங்க. ഹെരോദാവ് വളർത്തുന്നവൻ അല്ല എങ്കിൽ ஏரோது வளரச் செய்கிறவன் அல்ல, அவன் வளரச் செய்ய விடாதவனா இருந்தால் നിന്റെ സഭയിൽ നിന്നെ വളർത്തുന്ന ഒരു പാസ്റ്റർ ഉണ്ട്. உங்க சபையிலே உங்களை உருவாக்கி வளர்த்துகிற ஒரு பாஸ்டர் உங்களுக்கு இருக்காங்க. കരങ്ങളെ തട്ടി പറഞ്ഞാട്ടെ, நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க. അപ്പൊ ഹെരോദാവ് എന്താണെന്ന് അറിയോ? വളർത്തുന്നവനല്ല. அப்போ ஏரோது வளருவதற்கு தடையா இருக்கிறவன். വളർത്തുന്നവനല്ല, அவன் வளர்த்துகிறவன் அல்ல, അവൻ തകർക്കുന്നവനാണ്. அவன் அழிக்கிறவன். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഹെരോദാവിന്റെ ഫെലോഷിപ്പിനകത്ത് വളരാൻ പറ്റത്തില്ല. ஏரோதுவின் அந்த
ஆமென் ஃபெல்லோஷிப் ஐக்கியத்துல ஒருவனும் வளர முடியாது. നീ പോകുന്ന ഇടത്ത് நீங்க போகிற இடத்துல അമ്മ ഒന്ന് വിവേചിക്കണം, ഇത് ഹെരോദാവാണോ അതോ ദൈവത്തിന്റെ ദാസനാണോ? நீங்கள் பகுத்தறிய வேண்டும், இது ஏரோதுவோ அல்லது தேவனுடைய உண்மையான ஊழியரோ. എല്ലാരും പറഞ്ഞ് ഹെരോദാവിന്റെ ഫെലോഷിപ്പിനകത്ത് വളർച്ചയില്ല. எல்லாரும் சொல்லுங்க, ஏரோதுவின் ஐக்கியத்துல வளர்ச்சி இல்லை. യേശുവിലൂടെ വളർച്ചയുള്ളൂ. இயேசுவின் மூலமாகத்தான் வளர்ச்சி உண்டு. ഞാൻ ഇവിടെ പറഞ്ഞു വരുന്നത്, நான் இங்கே சொல்லி வருவது என்னவென்றால், യേശു സിംഹമാണ് എങ്കിൽ இயேசு சிங்கம் என்றால் ഹെരോദാവ് പാമ്പാണ്. ஏரோது பாம்பா இருந்தான். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പൊസിഷന്റെ പുറകെ പോയവനാണ് ഹെരോദാവ്. பதவிக்கு பின்பதாக ஓடினவன் தான் இந்த ஏரோது. ആരാണ്? யாரு? ഹെരോദാവ് ஏரோது പൊസിഷന്റെ പുറകെ പോയവനാണ്. பதவிக்கு பின்பதாக ஓடினவன். പൊസിഷന് വേണ്ടിയിട്ട് ஆமென் பதவிக்காக ഹെരോദാവ് സ്വന്തം സഹോദരനെ കൊന്നുകളഞ്ഞു. ஏரோது தன் சொந்த சகோதரனையே கொண்டு போட்டு விட்டான். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പൊസിഷന് വേണ്ടിയിട്ട് ஆமென் அவனுக்கு பதவி கிடைப்பதற்காக സ്വന്തം സഹോദരനെയും സ്വന്തം മകനെയും കൊന്നുകളഞ്ഞു. சொந்த சகோதரனையும் சொந்த மகனையும் கொண்டு விட்டான். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പ്രസൻസിലൂടെയുള്ള പൊസിഷനെ നിലനിൽക്കത്തുള്ളൂ. பிரசன்னத்துல வருகிற பதவிதான் நிலைத்து நிற்கும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ശൗൽ പൊസിഷൻ തേടിയപ്പോൾ பதவியை தேடின போது ദാവീദ് പ്രസൻസിനെ തേടി. பிரசன்னத்தை தேடினான். தாவீது പ്രസൻസിനെ തേടിയപ്പോൾ பிரசன்னத்தை தேடின போது അതിനകത്തൊരു പൊസിഷൻ ഉണ്ടായിരുന്നു. அதற்குள்ளே ஒரு பதவி இருந்தது. കരങ്ങളെ അടിച്ചു ദൈവത്തിന് സ്തോത്രം പറഞ്ഞാൽ, கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போம். ലീഡേഴ്സ്, தலைவர்களே, എന്നെ കേൾക്കുന്ന ലീഡേഴ്സ്, என்னை கேட்கிற தலைவர்களே, ദൈവദാസന്മാരെ, தேவ ஊழியர்களே, ശൗല് ദൈവദാസനായിരുന്നു. ஆமென் சவுல் தேவ ஊழியனாயிருந்தான். ദാവീദ് ദൈവദാസനായിരുന്നു. ஆமென் தாவீது தேவ ஊழியனாயிருந்தான். ശൗൽ പഴയ നിയമത്തിലെ ശൗലാണ് കേട്ടോ. പഴയ നിയമത്തിലെ ശൗൽ பழைய ஏற்பாட்டின் சவுல் പൊസിഷന്റെ പുറകെ മാത്രം പോയി. பதவிக்கு பின்பதாக மட்டுமே ஓடினான். എനിക്ക് എങ്ങനെയെങ്കിലും ചർച്ചിലെ കീബോർഡിസ്റ്റ് ആയിട്ടിരിക്കണം. எனக்கு எப்படியாவது சபையில கீபோர்டிஸ்டா மாறணும். അവൻ ആ കീബോർഡിസ്റ്റ് വേറെ ആർക്കും കൊടുക്കത്തില്ല. அந்த கீபோர்டிஸ்ட் அவன் யாருக்கும் தர மாட்டான். ആ കീബോർഡ് ആർക്കും കൊടുക്കത്തില്ല. அந்த கீபோர்டை யாருக்கும் கொடுக்க மாட்டான். അവനെ നിന്നെ പറ്റിയല്ല ഞാൻ വേറെ പറഞ്ഞു. மகனே, உங்களை பத்தி சொல்லல, வேற யார்? ஆமென் சவுலை பத்தி சொல்லிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ആമേൻ. ഈ സ്ഥാനത്ത് വേറൊരാൾ വരാൻ പാടില്ല. இந்த இடத்துல வேற ஆள் வரவே கூடாது. എന്റെ ഗിറ്റാർ വേറെ ആർക്കും കൊടുക്കില്ല. என் கிட்டாரை ஒருத்தருக்கும் தர மாட்டேன். എന്റെ മൈക്ക് ഞാൻ ആർക്കും കൊടുക്കത്തില്ല. என் மைக்கு யாருக்கும் கொடுக்க மாட்டேன். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். കീബോർഡ് വായിക്കുന്ന സ്ഥാനം വേറൊരാളിന് കൊടുത്താൽ, கீபோர்டு வாசிக்கக்கூடிய அந்த இடத்தை வேற ஒரு நபருக்கு கொடுத்தால் അടുത്ത ആഴ്ച അവൻ ചർച്ചയിൽ വരില്ല. அடுத்த வாரம் அவன் சபைக்கு வர மாட்டான். അമ്മ ഗിറ്റാർ വാങ്ങി വേറൊരാളുടെ കയ്യിൽ കൊടുത്താൽ, கிட்டாரை வாங்கி வேற ஒரு நபர்கிட்ட வாசிங்கன்னு சொன்னா അടുത്ത ആഴ്ച വരത്തില്ല. ஆமென் முன்பு வாசித்தவன் அதுக்கப்புறம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வர மாட்டான். ഒരു ദിവസം വർഷിപ്പ് ചെയ്യാൻ അവസരം കിട്ടിയില്ലെങ്കിൽ, ஒரு நாள் ஆராதனை நடத்துவதற்கு வாய்ப்பு கிடைக்காவிட்டால் അടുത്ത ആഴ്ച മുതൽ വരത്തില്ല. அடுத்த ஞாயிற்றுக்கிழமையில வரவே மாட்டாங்க. ഇതെല്ലാം പൊസിഷന്റെ പുറകെ இது പോകുന്നവരാണ്. எல்லாமே பதவிக்கு பின்பதாக ஓடுகிற ആ கூட்டம். വ്യക്തിയായിരുന്നു ശൗൽ. அந்த கூட்டத்தை சார்ந்தவன் தான் சவுல். ശൗലിന് പൊസിഷൻ മാത്രം മതി. சவுலுக்கு பதவி மாத்திரம் போதும். എന്നെ കേൾക്കുന്ന ലീഡേഴ്സ്, என்னை கேட்கிற தலைவர்களே, നിങ്ങൾ പൊസിഷന്റെ പുറകെ പോകരുത്. நீங்கள் பதவிக்கு பின்பதாக போக கூடாது. പൊസിഷന്റെ പുറകെ പോകുന്നവന് பதவிக்கு பின்பதாக போகிறவனுக்கு ആ പൊസിഷനെ നിലനിർത്താൻ പറ്റത്തില്ല. அந்த பதவியை ஒரு நாளும் நிலைத்து நிற்க செய்ய முடியாது. എന്നാൽ ദാവീദ്, ஆனா தாவீது, ഒരു ലീഡർ ദാവീദിനെ പോലെ ആയിരിക്കണം. ஆமே ஒரு தலைவர் தாவீது இருந்தது போல இருக்க வேண்டும். ദാവീദ് ഒരിക്കലും പൊസിഷന്റെ പുറകെ അല്ല പോയത്. ஒரு நாள் பதவிக்கு பின்பதாக பின்தொடரவில்லை. ദാവീദ് പ്രസൻസിനെ തേടിപ്പോയി. தாவீது பிரசன்னத்தை தேடி ஓடினான். ദാവീദ് പറയും, தாவீது சொல்லுவார், ഞാൻ കണ്ട പ്രസൻസിനകത്ത് நான் பார்த்த பிரசன்னத்துக்குள்ள ഒരു പൊസിഷൻ ഉണ്ടായിരുന്നു. ஒரு பதவி இருந்தது. കരങ്ങളെ അടിച്ചു ദൈവത്തിന് സ്തോത്രം ചെയ്ത് கைகளை தட்டி தேவனை துதிப்போம். ഹല്ലേലൂയ. പോരാ നല്ലവണ്ണം കൈയടിച്ച് പറ. போதாது, நல்ல உற்சாகமா கையை தட்டி சொல்லுங்க. ഇന്ന് പകലും നീ അനുഭവിക്കുന്ന പ്രസൻസിനകത്ത് ഒരു പൊസിഷൻ ഉണ്ട്. இந்த பகலில் நீங்கள் அனுபவிக்கிற பிரசன்னத்துக்குள்ளே ஒரு பதவி, ஒரு ஸ்தானம் உண்டு. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞേ, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, പ്രസൻസ് ഇല്ലാത്ത പൊസിഷൻ பிரசன்னமே இல்லாத பதவி നിലനിൽക്കത്തില്ല. நிலைத்து நிற்காது. ശൗലിന്റെ സിംഹാസനം നിലനിന്നോ? சவுலின் சிங்காசனம் நிலைத்து நின்றதா? ഹലോ, ஹலோ, ശൗലിന്റെ സിംഹാസനം നഷ്ടപ്പെട്ടോ? சவுலின் சிங்காசனம் அவனை விட்டு இழந்ததா? കാരണം காரணம், ശൗലിന്റെ മൈൻഡിൽ ഫുള്ള് പൊസിഷൻ ആയിരുന്നു. ஏனென்றால் சவுலின் சிந்தையில் மிகவும் அதிகமாய் பதவியை குறித்திருந்தது. എന്നാൽ ദാവീദിന്റെ സിംഹാസനത്തെ കുറിച്ച് പറയുന്നു, ஆனால் தாவீதின் சிங்காசனத்தை குறித்து சொல்லும்போது, സെക്കൻഡ് കമ്മിങ്ങിൽ മശിക വരുമ്പോൾ ஆமே ஆமே இரண்டாவது வருகையிலே மேசியா வரும்போது ദാവീദിന്റെ സിംഹാസനത്തിലെ ഇരിക്കാൻ പോകുന്നത്. தாவீதின் சிங்காசனத்துல வந்து அவர் உட்கார போகிறார். കരങ്ങളെ അടിച്ചു പറഞ്ഞാട്ടെ, கைகளை தட்டி சொல்லுங்க, പ്രസൻസിനകത്തൊരു പൊസിഷൻ ദൈവം
നിനക്ക് തന്നാൽ, பிரசன்னத்துக்குள்ள ஒரு பதவிய ஸ்தானத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்தார், നീ മരിച്ചു പോയാൽ പോലും நீங்கள் மரித்தாலும் கூட ദൈവം തന്ന പൊസിഷൻ അവിടെ തന്നെ നിൽക്കും. தேவன் கொடுத்ததான பதவி ஸ்தானம் அங்கேயே இருக்கும். കരങ്ങളെ തട്ടി പറഞ്ഞാട്ടെ, கைகளை தட்டி சொல்லுங்க. അതാ വചനം പറയുന്നത്. அதான் வசனம் சொல்லுகிறது. പ്രസൻസിൽ ദൈവം നിനക്ക് ഒരു അനുഗ്രഹത്തെ തന്നാൽ, பிரசன்னத்துல தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தால் 7 തലമുറ വരെ അനുഭവിക്കും. 7 தலைமுறை வரையிலும் அதை அனுபவிப்பார்கள். പോരാ പോരാ പോരാ, നല്ല ഇങ്ങനെയൊക്കെ ആരാധിച്ച പോരാ. ஆராதிக்க கூடாது, நல்ல உற்சாகமா. எஸ் Yes, yes, கைகளை yes. தட்டி கைகளை தட்டி ശക്തിയോടെ. பலத்தோடு ഓ பலத்தோடு ഹോളി സ്പിരിറ്റ്, ഹോളി സ്പിരിറ്റ്. பரிசுத்த ஆவியானவர் പരിശുദ്ധാത്മാവ് ചലിക്കുന്നു, പരിശുദ്ധാത്മാവ് ചലിക്കുന്നു. பரிசுத்த ஆவியின் அசைவாடுகிறார். നല്ല കൈയടിച്ച്. எல்லாரும் 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 கை தட்டி நல்ல உற்சாகமா. ചില ഒരു മിനിറ്റ് ഒരു நிமிஷம் கை தட்டுங்க. பிரசன்னத்தை தேடுங்க. ஒரு minute. பிரசன்னத்துக்குள்ள அந்நியபாஷை பதவி இருக்கிறது. எல்லா வாய்களை திறந்து சத்தம் உயர்த்தி, அந்த பிரசன்னத்தினால வருகிற ஸ்தானம் எனக்கு தேவை, அந்த பிரசன்னத்தின் மூலமாய் வரக்கூடிய பதவி தேவை. எஸ், நான் பதவியை தேடி ஓட மாட்டேன், எனக்கு பிரசன்னம் போதும், தேவனுடைய பாதம் போதும் சொல்லுகிறவன் நல்ல கையை தட்டி எல்லா உற்சாகமாய் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ரபானா சந்தனா ரிபா ஹதரகடக சம்பேரியா ரகலபா சுடபலபோ சந்தே. எல்லா கைகளை தட்டி. യെസ്, പരിശുദ്ധാത്മാവിന്റെ ശക്തി വ്യാപരിക്കുന്നു. பரிசுத்தாவினுடைய வல்லமை அசைவாடுகிறது. ഹോളി സ്പിരിറ്റ്, ഹോളി സ്പിരിറ്റ്, பரிசுத்த ஆவியானவர், ഹോളി സ്പിരിറ്റ് മൂവ്സ് ടുഡേ നൗ. ஆவியானவர் இந்த பகலிலே ഓ ഓ ചെന്നൈ പട്ടണം മുഴുവനും சென்னை பட்டணம் முழுவதும் ദൈവത്തിന്റെ പ്രസൻസിൽ നിറയാൻ പോവുക. தேவ பிரசன்னத்தால் நிரம்ப போகிறது. ஹalleluya. ஜீசஸ். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഹെരോദാവ് ஹேரோது പൊസിഷന്റെ ആളായിരുന്നു. அவன் பதவிக்கு பின்பதாய் ஓடுகிறவனாயிருந்தான். അവൻ മറ്റുള്ളവരെ വളർത്തുന്നവനല്ല. அவன் மற்றவர்களை வளர்த்துகிறவனே அல்ல. അവൻ 100 കണക്കിന് കുഞ്ഞുങ്ങളെ കൊന്നുകളഞ്ഞു. அவன் நூற்றுக்கணக்கான பிள்ளைகளை கொன்றே போட்டான். ഹല്ലേലൂയ. ஹalleluya. യേശു നസ്രത്തിൽ വന്നു. இயேசு நாசரேத்தூருக்கு வந்தார். നസ്രത്ത് എന്ന് പറയുന്നത് நாசரேத் என்று சொன்னால் ഒരു വലിയ ഗ്രാമമല്ല, ഒരു ചെറിയ ഗ്രാമമാണ്. பெரிய கிராமம் அல்ல, ஒரு சின்ன கிராமம். ലൂസിഫസിന്റെ പുസ്തകത്തിൽ പറയുന്നു, லூசிபஸ் என்று சொல்லப்படுகிற புஸ்தகத்துல இப்படி சொல்லப்படுகிறது, ആ ഗ്രാമത്തിൽ വെറും 400 പേര് മാത്രമേ ഉള്ളൂ. அந்த கிராமத்துல வெறும் 400 பேர்கள் மட்டுமே இருந்தார்கள். 400 പേരുകൾ മാത്രം താമസിക്കുന്ന ഒരു ചെറിയ സ്ഥലമാണ് നസ്രേത്ത്. 400 பேர்கள் மாத்திரமே வசிக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம் தான் நாசரேத்தூர். ഹല്ലേലൂയ. ஹalleluya. നസ്രേത്ത് ആരും അറിയപ്പെടാത്തൊരു ചെറിയ സ്ഥലമാണ്. நாசரேத்தை குறித்து யாருமே அறியாத ஒரு சின்ன குறுகிய கிராமம். ഹല്ലേലൂയ. ஹalleluya. നിന്റെ മേലിരിക്കുന്ന അഭിഷേകം உங்க மேல் இருக்கிற அபிஷேகம் ചില പട്ടണങ്ങളെ, சில பட்டணங்களை, ചില ഗ്രാമങ്ങളെ, சில கிராமங்களை, ചില വ്യക്തികളെ சில நபர்களை നിന്നിലൂടെ പുറത്തു കൊണ്ടുവരാൻ പോകും. உங்கள் மூலமாய் வெளியே கொண்டு வர போகிறார். ആരും അറിഞ്ഞൂടാത്ത, മാർക്കും അറിഞ്ഞൂടാത്ത, ഏതുമല്ലാത്ത നസ്രേത്തിനെ, ஆமே, யாராலும் அறியப்படாத, இந்த நாசரேத்தை குறித்து கேள்விப்படாத அந்த நாசரேத்தை യേശു കാരണം இயேசுவின் நிமித்தம் ഈ നസ്രേത്ത് പുറത്തു വരാൻ പോകും. இந்த நாசரேத் வெளியே வர போகிறது. ഹല്ലേലൂയ. ஹalleluya. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ആ കാലഘട്ടത്തിൽ ആർക്കും നസ്രേത്തിനെ ഇഷ്ടമല്ലായിരുന്നു. அந்த காலகட்டத்திலே நாசரேத்தூரை யாருக்கும் பிடிக்காது. ഒരു റിജക്റ്റഡ് വില്ലേജ് ആയിരുന്നു നസ്രേത്ത്. அந்த நாசரேத்தூர் புறக்கணிக்கப்பட்ட ஒரு கிராமமா இருந்தது. എല്ലാവർക്കും ഇഷ്ടം യെരുശലേമായിരുന്നു. எல்லாருக்கும் விருப்பம் எருசலேம் தான். എല്ലാവരും യെരുശലേം സന്ദർശിക്കും. எல்லாரும் எருசலேமிலே வந்து கூடுவார்கள். നസ്രേത്തിനെ ആരും സന്ദർശിക്കത്തില്ല. நாசரேத்தூருக்கு யாரும் போவதே இல்லை. ഒരു ഏഴയായ വില്ലേജ്, ஒரு ஏழ்மையான கிராமம், ഒരു ഫിനാൻഷ്യൽ ബ്ലെസ്സിംഗ് ഇല്ലാത്ത വില്ലേജ്, ஒரு பண வசதியும் இல்லாத ஒரு கிராமம். യെരുശലേമിനെ കുറിച്ച് ഒരുപാട് പ്രോഫസികളുണ്ട്. எருசலேமை குறித்த ஏராளமான தீர்க்க தரிசனங்கள் உண்டு. ഒരുപാട് പ്രോഫറ്റ് യെരുശലേമിനെ പറ്റി പ്രോഫസി പറഞ്ഞിട്ടുണ്ട്. அநேக தீர்க்க தரிசிகள் எருசலேமை குறித்து பல தீர்க்க தரிசனங்களை சொல்லி இருக்கிறார்கள். എന്നാൽ നസ്രേത്തിനെ പറ്റി ഒരു പ്രോഫസി പോലും ഇല്ല. ஆனா நாசரேத்தை குறித்து எந்த விதமான தீர்க்க தரிசனம் சொல்லப்படவில்லை. എന്തിനെന്നറിയാമോ നസ്രേത്തിനെ മാറ്റി വെച്ചിരുന്നത്? எதற்காக தெரியுமா அவர் நாசரேத்தை ஒதுக்கி வைத்திருந்தார்? നസ്രേത്തിൽ ഒരു സർപ്രൈസിനെ കാണിക്കാൻ വേണ്ടി. ஏனென்றால் நாசரேத்தூரிலே ஒரு ஆச்சரியத்தை காண்பிக்க வேண்டும். ആരും മൈൻഡ് ചെയ്യാത്ത നസ്രേത്തിലെ യേശു കാല് ചവിട്ടിയത്. யாருமே ஏறெடுத்து பார்க்காத அந்த நாசரேத்தூரில தான் கர்த்தர் கால் விதித்தார். ഇന്ന് പകല് இந்த பகலில் ഒരു നസ്രേത്തിനെ പോലെ, ஒரு நாசரேத்தூரை போல, ആരും അറിഞ്ഞുകൂടാതെ, யாருக்கும் தெரியாமல், ആർക്കും വേണ്ടാത്ത, யாருக்கும் தேவையில்லாத, എല്ലാരും തള്ളയ, எல்லாரும் தள்ளின, എല്ലാരും റിജക്ട് ചെയ്ത, எல்லாரும் புறக்கணித்த ഒരു നസ്രേത്ത് എന്ന പട്ടണമാണോ നീ? ஒரு நாசரேத்தூர் பட்டணம் போல நீங்க இருக்கீங்களா? അവിടെയാണ് യേശു വരാൻ പോകുന്നത്. அங்கேதான் இயேசு வர போகிறார். ഒരു സർപ്രൈസ് നീ കാണാൻ പോവുകയാണ്. ஒரு சர்ப்ரைஸை நீங்க பார்க்க போறீங்க.
போறீங்க. ഒക്ടോബർ മാസം ദൈവം നിനക്ക് ഒരു സർപ്രൈസ് ഒരുക്കാൻ പോവാ. அக்டோபர் மாதத்துல கர்த்தர் ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்த போகிறார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ആർക്കും അറിഞ്ഞൂടാത്ത നസ്രേത്തിനെ யாருக்கும் அறியாத இந்த நாசரேத்தூரை യേശു കാരണം இயேசுவின் நிமித்தம் ഈ ലോകം മുഴുവനും നസ്രേത്തിനെ അറിയാം. இந்த உலகம் முழுவதுமே நாசரேத்து என்ன என்று அறியும். സ്വർഗത്തിന് നസ്രേത്തിനെ അറിയാം. பரலோகத்துக்கு நாசரேத்து யாருன்னு தெரியும். പാതാളത്തിന് ഇപ്പോ നസ്രേത്തിന് ആരെന്നറിയാം. பாதாளத்துக்கும் நாசரேத்தூர் என்ன என்று தெரியும். യേശു നിന്റെ ജീവിതത്തിൽ വന്നാൽ, இயேசு உங்கள் வாழ்க்கையில் வருவாரானால், ആർക്കും അറിഞ്ഞൂടാത്ത നീ, யாருக்கும் அறியப்படாத நீங்கள் ലോകം അറിയപ്പെടുന്ന വ്യക്തിയായി മാറും. உலகமே அறியக்கூடிய நபராக மாறி விடுவீர்கள். പാതാളം നിന്നെ അറിയും. பாதாளம் உங்களை அறிந்து கொள்ளும். സ്വർഗം നിന്നെ അറിയും. பரலோகம் உங்களை அறியும். ദൂതന്മാർ നിന്നെ അറിയും. தூதர்கள் உங்களை அறிந்து கொள்வார்கள். ആമേ. സ്വർഗവും പാതാളവും ദൂതന്മാരും ലോകം അറിയപ്പെടണമെങ്കിൽ, பரலோகமும் பாதாளமும் தூதர்களும் இந்த உலகமும் அறியப்பட வேண்டுமானால், നീ യേശുവിനെ രക്ഷിതാവും കർത്താവുമായി സ്വീകരിക്കണം. நீங்கள் இயேசுவை கர்த்தரும் இரட்சகருமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ആരും അറിഞ്ഞൂടാത്ത പട്ടണം പ്രസിദ്ധമായി. யாருக்குமே தெரியாத அந்த பட்டணம் பிரசித்தமானது. നീ പാർക്കുന്ന പട്ടണം, நீங்கள் தங்குகிற வசிக்கிற பட்டணம் നിന്റെ പേരിൽ അറിയപ്പെടും. உங்கள் பேரிலே அறியப்படும். ഹല്ലേലൂയ. ஆமென். നസ്രേത്തിൽ நாசரேத்தூரில் മറിയ, மரியாள், ജോസഫ്, யோசேப்பு, യേശു ഉണ്ട്. இயேசு യേശു ഉണ്ട്. இயேசு இருந்தார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. നസ്രേത്തിൽ യേശു ഒറ്റയ്ക്കല്ല. நாசரேத்தூரிலே இயேசு தனித்தவராய் அல்ல. അമ്മയുണ്ട്, தாய் இருந்தார், അപ്പനുണ്ട്, தகப்பன் இருந்தார். ഒറ്റയ്ക്കല്ല. தனித்தல்ல. നിന്റെ കൂടെ നിൽക്കാൻ രണ്ടുപേരുണ്ടെങ്കിൽ உங்க கூட நிற்பதற்கு ரெண்டு பேர் இருப்பார்கள் என்றால் അതിന്റെ പേര് ഫെലോഷിപ്പ് എന്നാണ്. அதற்கு பேருதான் ஐக்கியம் என்று சொல்வது. നസ്രേത്ത്, நாசரேத், the place of fellowship. அது ஐக்கியத்தின் இடமாயிருந்தது. കരങ്ങളെ അടിച്ച് ദൈവത്തിന് സ്തോത്രം പറഞ്ഞാട്ടെ. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போம். നസ്രേത്ത്, நாசரேத்து, the place of fellowship. ஐக்கியத்தின் இடம். ഹല്ലേലൂയ. ஹalleluya. കൂട്ടായ്മയിലെ വളരുവാൻ കഴിയത്തുള്ളൂ. ஐக்கியத்தின் நிமித்தமாகத்தான் நாம் வளர முடியும். ദൈവവേല ചെയ്യാൻ ആഗ്രഹിക്കുന്ന ദൈവദാസന്മാരെ, ദൈവദാസികളെ, தேவனுடைய வேலையை ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று விரும்புகிற தேவனுடைய ஊழியர்களே, ஆமென், ஆண்களா இருக்கலாம், பெண்களா இருக்கலாம், നിങ്ങൾക്ക് ഒറ്റയ്ക്ക് വളരാൻ പറ്റത്തില്ല. உங்களால் தனித்து வளரவே முடியாது. ഒരു ഫെലോഷിപ്പിനകത്തെ വളരാൻ കഴിയത്തുള്ളൂ. நீங்கள் ஒரு ஐக்கியத்துக்குள்ளே வந்துதான் உங்களால் வளர முடியும். കരങ്ങളെ അടിച്ച് ദൈവത്തിന് സ്തോത്രം പറഞ്ഞേ. நல்ல கைகளை தட்டி தேவனை துதிப்போம். യേശു വളർന്നത് ഒറ്റയ്ക്കല്ല. இயேசு வளர்ந்தது தனித்தவராய் அல்ல. അമ്മ മറിയയുടെ മുമ്പിൽ, தாய் மரியாள் മുൻபாக, അപ്പൻ ജോസഫിന്റെ മുമ്പിൽ, தகப்பனாகிய யோசேப்புக்கு முன்பதாக, നീ സഭയിൽ കാണുന്നത് நீங்கள் சபையில் பார்ப்பது കൊല്ലുന്ന ഹെരോദാവിനെ അല്ല, கொல்லுகிற ஏரோதுவை அல்ல, വളർത്തുന്ന അപ്പനെയാണ്. வளர்த்துகிற தகப்பனை தான். ഹല്ലേലൂയ. ஆமென். കരങ്ങളെ അടിച്ചു പറഞ്ഞേ. കരങ്ങളെ நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க. ഇന്ന് ഞാൻ റൂമിലായിരുന്നപ്പോ ഒരു ആന്റി എന്റെ അടുത്ത് വന്നിട്ട് പറഞ്ഞു, ஆமென், ரூம்க்குள்ள இருந்தபோது ஒரு ஆண்டி என்னிடத்துல வந்து இப்படி சொன்னார்கள், ഡാഡി വന്ന ഉടനെ നമുക്ക് ഫുഡ് കഴിക്കാം. டாடி வந்ததுக்கு அப்புறம் நம்ம சாப்பிடலாம். എനിക്ക് ആ വേർഡ് കേട്ടപ്പോൾ ഒത്തിരി സന്തോഷം തോന്നി. ஆமென். அந்த வார்த்தையை கேட்டபோது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். നിങ്ങളുടെ പാസ്റ്ററിനെ പാസ്റ്റർ എന്ന് വിളിക്കരുത്. உங்க பாஸ்டர் நீங்க பாஸ்டர் அப்படி கூப்பிடாதீங்க, ഡാഡി എന്ന് വിളിക്കണം. டாடின்னு கூப்பிடுங்க. He is your father. ஏனென்றால் அவர் உங்கள் தகப்பன். കരങ്ങളെ അടിച്ച് ദൈവത്തിന് സ്തോത്രം പറഞ്ഞു. நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க. പാസ്റ്ററെ പാസ്റ്ററെ എന്ന് വിളിച്ചോണ്ട് നടക്കരുത്. பாஸ்டரே பாஸ்டரேன்னு சொல்லிட்டு நடக்காதீங்க. അപ്പാ എന്ന് വിളിക്കണം. அப்பான்னு கூப்பிடுங்க. ഡാഡി എന്ന് വിളിക്കണം. டாடின்னு கூப்பிடுங்க. ഹല്ലേലൂയ. ஹalleluya. അവരാ നിങ്ങളെ വളർത്തുന്നത്. அவர்தான் உங்களை வளர்த்துகிறார். നിന്റെ സഭയ്ക്കകത്ത് നിന്നെ ശപിക്കുന്നവനോ തകർക്കുന്നവനോ അല്ല ഇരിക്കുന്നത്. உங்க சபைக்குள்ளே அழிக்கிறவரோ உடைக்கிறவரோ இல்லை. നിന്നെ വളർത്തുന്ന ഒരു അപ്പനാണുള്ളത്. உங்களை வளர்த்துகிற ஒரு தகப்பன் தான் இருக்கிறார். നിന്നെ വളർത്തുന്ന ഒരു അമ്മയാണുള്ളത്. உங்களை வளர்த்துகிற ஒரு தாயார் இருக்கிறார். നിന്നെ വളർത്തുന്ന സഹോദരങ്ങളാണുള്ളത്. உங்களை வளர்த்துகிற சகோதரர்கள் தான் இருக்கிறார்கள். ഹല്ലേലൂയ. ஹalleluya. സഭയ്ക്കകത്ത് കാതലനും കാതലിയും പാടില്ല. ஆமென். சபைக்குள்ளே காதலனோ காதலியோ வரக்கூடாது, இருக்கக்கூடாது. ഹല്ലേലൂയ. ஹalleluya. സഭയ്ക്കകത്ത് പ്രേമിച്ച് കല്യാണം കഴിക്കരുത്. சபைக்குள்ளே காதலித்து கல்யாணம் பண்ண கூடாது. എല്ലാവരും സഹോദരങ്ങളാണ്. ஏன்னா எல்லாரும் ஒரு குடும்பத்தில் சகோதரர். ഇത് നമ്മുടെ വീടാണ്. இது நம்முடைய வீடு. വീട്ടിനകത്ത് പരസ്പരം കാതലിക്കാൻ പാടില്ല. வீட்டுக்குள்ளேயே ஒருத்தரை காதலிக்க முடியாது. Praise the Lord. ஆமென். പാടില്ല. அது கூடாது. ഹല്ലേലൂയ. ஹalleluya. എന്റെ കൂടെ ആരാധിക്കുന്നവൻ എന്റെ സഹോദരനാണ്. கூட ஆராதிக்கிறவர் என் சகோதரர். എനിക്ക് വേണ്ടി വർഷിപ്പ് ചെയ്യുന്നവൻ എന്റെ ബ്രദറാണ്. ஆமென். என்னை ஆராதனை நடத்துகிறவர் என்னுடைய சகோதரர். കരങ്ങളെ അടിച്ച് ദൈവത്തെ സ്തുതിച്ച്. நல்ல கையை தட்டி கர்த்தரை துதிங்க. എന്നോട് പിണക്കം ഇല്ലാത്തവർ മാത്രം കൈ അടിച്ച് ദൈവത്തിന് സ്തോത്രം പറയാം. கோபம் இல்லாதவங்க மட்டும் நல்ல கையை தட்டி கர்த்தரை துதிங்க. ഹല്ലേലൂയ. ஹalleluya. പോരാ 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 പോരാ. போதாது, நல்ல உற்சாகமா. സഭ എന്ന് പറഞ്ഞത് ഒരു ബ്ലഡ് ആണ്. சபை என்று சொன்னால் ஒரே ரத்தம். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഈ തകപ്പനിൽ നിന്ന് ജനിച്ചതാ ഈ മക്കൾ. இந்த
இந்த தகப்பனிலிருந்து பிறந்தவர்கள் தான் நீங்கள் எல்லோரும். ഹല്ലേലൂയ. ஹalleluya. അതുകൊണ്ട് മാറി മാറി കല്യാണങ്ങൾ കഴിക്കാതിരിക്കാൻ ശ്രദ്ധിക്കുക. அதனால ஆமென் ஆமென் ஒருவர் திருமணம் செய்யாம இருக்க நீங்க முயற்சி பண்ணுங்க. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹalleluya. ഹല്ലേലൂയ. ஹalleluya. കരമുയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ച്. கரங்களை உயர்த்தி தேவனை துதிங்க. ഹല്ലേലൂയ. ஹalleluya. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். കാതലിക്കാനല്ല സഭയിൽ വരേണ്ടത്. ஆமென். காதலிக்க சபைக்கு வரக்கூடாது. ആരാധിക്കാനാണ് സഭയിൽ വരേണ്ടത്. ஆராதிக்க தான் சபைக்கு வரணும். എന്തിനാ സഭയിൽ വരേണ്ടത്? ஏன் சபைக்கு வரோம்? എന്റെ അപ്പനെ കാണാൻ വേണ്ടിയിട്ട്, அப்பாவை பார்க்கணும், എന്റെ അമ്മയെ കാണാൻ വേണ്ടിയിട്ട്, அம்மாவை பார்க்கணும், എന്റെ സഹോദരങ്ങളെ കാണാൻ വേണ്ടി, சகோதரர்களை பார்க்கணும், എന്റെ എൽഡർ ബ്രദറിനെ കാണാൻ, என் மூத்த அண்ணனை பார்க்கணும், എന്റെ യങ്ങർ ബ്രദറിനെ കാണാൻ. தம்பியை பார்க்கணும். ഹല്ലേലൂയ. ஹalleluya. പ്രൈസ് ദി ലോർഡ്. എന്റെ പാട്ടിയെ കാണണം, என் பாட்டியை பார்க்கணும், താത്തായെ பார்க்கணும். தாத்தாவை பார்க்கணும். അയ്യോ, ചിലരൊക്കെ തുറച്ചു നോക്കുന്നുണ്ട്. சிலர்லாம் முறைச்சு பார்க்கறீங்க. ஹalleluya. പ്രൈസ് ദി ലോർഡ്. ഞാൻ പറയുന്നത് സത്യമെങ്കിൽ മാത്രം ഒന്ന് കൈയടിച്ച് ദൈവത്തെ நான் സ്തുതിച്ച്. சொல்வதுதான் உண்மை என்று ஒத்துக்கொள்கிறவங்க நல்ல கையை தட்டுங்க. പോരാ പോരാ പോരാ, போதாது போதாது. നല്ലവണ്ണം 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 நல்ல நல்ல உற்சாகமாய் എല്ലാവരും പറഞ്ഞേ. எல்லாரும் சொல்லுங்க. മാർക്കറ്റിൽ വളരാൻ പറ്റത്തില്ല, மார்க்கெட்ல வளர முடியாது, സഭയ്ക്കകത്ത് വളരാൻ പറ്റത്തുള്ളൂ. சபைக்குள்ளதான் வளர முடியும். മാർക്കറ്റിൽ നിനക്ക് വജ്രം മീനേ കിട്ടത്തുള്ളൂ. மார்க்கெட்ல உங்களுக்கு வஞ்சர மீன் தான் கிடைக்கும். ഹല്ലേലൂയ. ஹalleluya. സഭയിൽ വന്നാൽ നിനക്ക് നല്ല വചനം കിട്ടും. ஆனா சபைக்கு வந்தா நல்ல வசனம் கிடைக்கும். പറഞ്ഞേ. சொல்லுங்க. മാർക്കറ്റിൽ വളരാൻ പറ്റത്തില്ല, மார்க்கெட்ல வளர முடியாது, സഭയ്ക്കകത്തെ ഞാൻ വളരത്തുള്ളൂ. சபைக்குள்ளதான் நான் வளர முடியும். കരങ്ങളെ അടിച്ചു പറഞ്ഞേ. நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க. നിന്റെ സഭ ഒരു നസ്രേത്താണ്. உங்க சபைதான் ஒரு நாசரேத். ஹalleluya. അതിന് രണ്ട് ഉദാഹരണം പറയാം. அதற்கு ரெண்டு உதாரணங்களை நான் சொல்லுகிறேன். ജാസ്മിൻ ആൻഡ് പെപ്പർ. ஜாஸ்மின் அண்ட் பெப்பர். ബ്ലാക്ക് പെപ്പർ. பிளாக் பெப்பர். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഈ രണ്ട് ചെടികളാണ്, ഇത് രണ്ട് ചെടികളാണ്. இது ரெண்டும் செடிகள். ഇതിന് இதற்கு വളരാൻ ഒരു സപ്പോർട്ട് വേണം. ஆமென். இதற்கு வளருவதற்கு ஒரு சப்போர்ட் தேவை. മനസ്സിലായോ? ஆமென். மல்லிகை பூவும் ஆமென். കുരുമുളക്. ஆமென். அல்லது ஆமென். எஸ் மிளகு. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ஹalleluya. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். മല്ലി ആന്റി. மல்லிகைப்பூ. മല്ലികപ്പൂ. മല്ലികപ്പൂവും மல்லிகைப்பூவும் மிளகும். മിളകും. மிளகும். ഇത് രണ്ടിനും വളരണമെങ്കിൽ இது ரெண்டும் வளர வேண்டுமானால் ഒരു സപ്പോർട്ട് വേണം. அதற்கு ஆமென் ஹalleluya ஊன்றுகாலாய் நிற்க ஒரு சப்போர்ட் தேவை. ഹല്ലേലൂയ. ஹalleluya. നിന്നെ വളരുന്ന സപ്പോർട്ടാ സഭ. உங்களை வளர்த்துவதற்கு இருக்கக்கூடிய உதவியாய் நிற்பது தூண் தான் சபை. എപ്പോഴും നീ അങ്ങനെ ഓർക്കണം. எப்போதும் நீங்க அப்படிதான் நாங்க ஞாபகப்படுத்தி ഈ பார்க்கணும். സഭയോട് ചാർന്ന് നിന്നാൽ இந்த சபையோடு நீங்க சேர்ந்து இணைந்து நிற்பீர்கள் என்றால் നീ ഒരുപാട് ചുറ്റി വളരും. நீங்க அதிகமாய் சுத்தி வளருவீர்கள். ഒരുപാട് പൂക്കൾ നിന്നിൽ നിന്ന് പുറത്തു വരും. அநேக பூக்கள் உங்களிலிருந்து புறப்பட்டு வரும். ഒരുപാട് കായ്കനികൾ പുറത്തു വരും. அநேக காய்கனிகள் வெல்ல வரும். കരങ്ങളെ അടിച്ച് ദൈവത്തെ സ്തുതിച്ച്. கைகளை தட்டி தேவனை துதிங்க. അല്ലാന്നുണ്ടെങ്കിൽ இல்லை என்றால் നീ പട്ടുപോകും. நீங்கள் பட்டு போவீர்கள். അല്ലെങ്കിൽ നിലനിൽക്കത്തില്ല. நிலைத்து இருக்க முடியாது. അതുകൊണ്ട് அதனால സഭ എന്ന ഫെലോഷിപ്പിനകത്ത് നീ വളരണം. சபை என்று சொல்லப்படுகிற அந்த ஐக்கியத்துக்குள்ள நீங்க வளர வேண்டும். സഭയിൽ എന്തൊക്കെയുണ്ട്? சபையில் என்னென்ன இருக்கிறது? സഭയിൽ വന്നാൽ നിനക്ക് ദൈവത്തിന്റെ വചനമുണ്ട്. சபையில வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு தேவனுடைய வசனம் இருக்கிறது. ഹല്ലേലൂയ. ஹalleluya. സഭയ്ക്കകത്ത് എന്തൊക്കെ കാര്യമുണ്ട്? சபையில என்னென்ன காரியங்கள் இருக்கிறது? ഒന്ന് ദൈവത്തിന്റെ വചനം, വേർഡ് ഓഫ് ഗോഡ്. தேவனுடைய வார்த்தை. இரண்டாவதாக സ്പിരിറ്റ് ഓഫ് ഗോഡ്, தேவனுடைய ஆவியானவர். ഹലോ ലീഡേഴ്സ്, ஹலோ தலைவர்களே. ഹല്ലേലൂയ. ஹalleluya. നിങ്ങളുടെ ശുശ്രൂഷയിൽ ഈ രണ്ട് കാര്യങ്ങളും ഉണ്ടായിരിക്കണം. உங்க ஊழியத்துல இந்த ரெண்டு வித காரியங்களும் இருக்க வேண்டும். വേർഡ് ഓഫ് ഗോഡിന്റെ അറിവുണ്ടായിരിക്കണം. தேவனுடைய வசனத்தின் அறிவு நமக்கு தேவை. സ്പിരിറ്റ് ഓഫ് ഗോഡിന്റെ അറിവുണ്ടായിരിക്കണം. தேவனுடைய ஆவியானவரின் அறிவு நமக்கு தேவை. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഒന്ന് രാജാക്കന്മാരുടെ പുസ്തകം, ஒன்று ராஜாக்களின் புத்தகம் 7-ാം അധ്യായം 7வது அதிகாரம் 21-ാമത്തെ വചനം. 21வது வசனம். அந்த தூண்களை தேவாலய வாசல் மண்டபத்தில் நிறுத்தினான். രണ്ട് പില്ലറുകളെ നമുക്ക് അവിടെ കാണാൻ കഴിയും. ரெண்டு வித தூண்களை நம்மால் அங்க பார்க்க முடிகிறது. വായിച്ചേ ആ തൂണുകളെ. ஆமென் ஆமென். தூண்களை மண்டபத்தில் நிறுத்தினான். அவன் வலதுபுறத்தில் நிறுத்தின தூணுக்கு யாகீன் என்றும் இடதுபுறத்தில் நிறுத்தின தூணுக்கு போவாஸ் என்றும் பெயரிட்டான். ഹല്ലേലൂയ. ஹalleluya. മണ്ഡപം എന്ന് പറയുന്നത് ദൈവത്തിന്റെ സഭ. மண்டபம் என்று சொன்னால் தேவனுடைய சபை. ഈ സഭയ്ക്കകത്ത് இந்த சபைக்குள்ளே രണ്ട്
പില്ലറുകളെ നമുക്ക് കാണാൻ കഴിയും. ரெண்டு வித தூண்களை நம்மால் பார்க்க முடியும். ഒരു തൂണിന് യാക്കീൻ എന്ന് പേരിട്ടിരിക്കുന്നു. ஒரு தூணுக்கு யாகீன் என்று பெயர் போடப்பட்டிருக்கிறது. ഒരു തൂണിന് ബോവസ് എന്ന് പേരിട്ടിരിക്കുന്നു. இன்னொரு தூணுக்கு போவாஸ் என்று பெயர் போடப்பட்டிருக்கிறது. ഈ രണ്ട് തൂണിനും രണ്ട് അർത്ഥമുണ്ട്. இந்த ரெண்டு தூணுக்கும் ரெண்டு வித அர்த்தங்கள் சொல்லப்படுகிறது. യാക്കീൻ എന്ന തൂണ് யாகீன் என்று சொல்லப்படுகிற தூண் വേർഡ് ഓഫ് ഗോഡിനെ കാണിക്കുന്നു. அது தேவனுடைய வசனத்தை காண்பிக்கிறது. ബോവസ് എന്ന പില്ലർ போவாஸ் என்று சொல்லப்படுகிற தூண் സ്ട്രെങ്ത്, the strength, ஆமென், பலனை காண்பிக்கிறது. പരിശുദ്ധാത്മാവിനെ കാണിക്കുന്നു. பரிசுத்த ஆவியானவரை காண்பிக்கிறது. യാക്കീൻ ആമേൻ ദൈവവചനത്തിന്റെ എസ്റ്റാബ്ലിഷ്മെന്റിനെ കാണിക്കുന്നു. யாகீன் தேவ வசனத்தின் அடிஸ்தானத்தை காண்பிக்கிறது. ഹല്ലേലൂയ. എസ്റ്റാബ്ലിഷ്മെന്റിനെ കാണിക്കുന്നു. அவை தேவ வசனத்தின் ஹalleluya വ്യാപാരത്തെ. ஆமென், அதனுடைய கிரியைகளை காண்பிக்கிறது. ബോവസ് സ്ട്രെങ്ത്, ബലം, പരിശുദ്ധാത്മാവിന്റെ പ്രവർത്തികളെ കാണിക്കുന്നു. போவாஸ் ஸ்ட்ரெngth, இது பரிசுத்தாவியின் பலனை காண்பிக்கிறது, பரிசுத்தாவின் கிரியைகளை காண்பிக்கிறது. ഒരു മനുഷ്യന്റെ ശരീരത്തെ എടുത്താൽ ஒரு மனுஷனுடைய சரீரத்தை எடுத்து பார்த்தால் രണ്ട് കണ്ണുണ്ട്. ரெண்டு கண்கள் இருக்கிறது. ഒറ്റ കണ്ണ് നെറ്റിയിൽ അടിച്ചല്ല ദൈവം വിട്ടത്. ஒரு கண்ணுல நெத்தியில வச்சிட்டு அப்படியே விடல. വേണമെങ്കിൽ കർത്താവിന് വെക്കായിരുന്നു ஒரு வேளை கத்தரை வச்சிருக்கலாம் അല്ലേ? രണ്ട് കണ്ണ് വേണ്ട, ഒരു കണ്ണ്. ரெண்டு கண்ணு எதுக்கு? ஒரு கண்ணு மட்டும் போதும்னு சொல்லி നെറ്റിയിൽ മാത്രം ഒരു കണ്ണ്. நெத்தியில மட்டும் ஒரு கண்ணு. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ഒരു മനുഷ്യനെ ദൈവം രണ്ട് കണ്ണ് സൃഷ്ടിച്ചു. ஒரு மனுஷனுக்கு தேவன் ரெண்டு கண்களை படைத்தார். ഒരു മനുഷ്യൻ രണ്ട് ചെവിയെ സൃഷ്ടിച്ചു. ஒரு மனுஷனுக்கு ரெண்டு காதுகளை அவர் படைத்தார். രണ്ട് കൈയെ സൃഷ്ടിച്ചു. ரெண்டு கைகளை படைத்தார். രണ്ട് കാലിനെ സൃഷ്ടിച്ചു. ரெண்டு கால்களை படைத்தார். രണ്ട് കിഡ്നിയെ സൃഷ്ടിച്ചു. ரெண்டு കിഡ്നിகளை படைத்தார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. അതുപോലെ அதை போலவே ആമേൻ വചനവും പരിശുദ്ധാത്മാവും அதை போல வசனமும் பரிசுத்த ஆவியானவரும் ഒരുപോലെ ക്രിയ ചെയ്യുന്ന ഇടത്താണ് ஒரு போல ஒன்றாக கிரியை செய்கிற இடத்திலே ദൈവപ്രവൃത്തി നിനക്ക് കാണാൻ കഴിയും. தேவனுடைய கிரியைகளை உங்களால் பார்க்க முடியும். ഹല്ലേലൂയ. ஹalleluya. சபையில் വചനം മാത്രമേ ഉള്ളൂ എങ്കിൽ வசனம் மட்டும் தான் இருக்கிறது என்றால் അത് സഭയല്ല, அது சபை அல்ல, ക്ലബ്ബാണ്. அதுக்கு பேரு தான் கிளப். ഹല്ലേലൂയ. ஹalleluya. വെറും ആരാധന മാത്രമേ ഉള്ളൂ എങ്കിൽ வெறும் ஆராதனை மட்டும் தான் ஒரு சபையில் இருக்குன்னா അത് സഭയല്ല, அது சபை அல்ல, ക്ലബ്ബാണ്. அதுக்கு பேரு தான் கிளப். വചനവും അഭിഷേകവും ഒരുമിച്ച് മൂവ് ചെയ്യുന്നു എങ്കിൽ வசனமும் அபிஷேகமும் ஒன்று சேர்ந்து அவன் நடக்கிறது என்றால் അതിന്റെ പേര് സഭ. அதற்கு பேரு தான் சபை. കരങ്ങളെ തട്ടി അന്യഭാഷ പറഞ്ഞ് ആരാധിച്ച് எல்லா கைகளை தட்டி அந்நிய பாஷை சொல்லி ஆராதிப்போம். നിനക്ക് മാർക്കറ്റിൽ അന്യഭാഷ പറയാൻ പറ്റത്തില്ല. உங்களால സഭയ്ക്കകത്ത് ஆமென், மார்க்கெட்ல அந்நிய பாஷை சொல்ல முடியாது, சபைக்குள்ள தான் சொல்ல முடியும். കരങ്ങളെ തട്ടി நல்ல கைகளை தட்டி പോരാ 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 നല്ല 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 போதாது போதாது, நல்ல உற்சாகமாய் உற்சாகமாய். യെസ് 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 ஹalleluya ஹalleluya. യെസ് യെസ് ശക്തിയോടെ ദൈവത്തെ സ്തുതിച്ചേ. நல்ல பலமாய் கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போம். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഫെലോഷിപ്പിനകത്ത് ஐக்கியத்துக்குள்ளே ഒരു ലീഡർഷിപ്പ് ഉണ്ട്. ஒரு தலைமைத்துவம் உண்டு. എല്ലാരും പറഞ്ഞേ. எல்லாரும் சொல்லுங்க. ഫെലോഷിപ്പിനകത്താണ്. ஐக்கியத்துக்குள்ளதான் ഫെലോഷിപ്പ്, there is the leadership. ஐக்கியத்துக்குள்ள ஒரு தலைமைத்துவம் உண்டு. Praise the Lord. ஆமென். ഉൽപ്പത്തി മുതൽ വെളിപ്പാട് വരെ വായിക്കുമ്പോൾ ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரையில வாசிக்கும் போது the Bible is the book of leadership. ஆமென், வேதம் ஒரு தலைமைத்துவத்தின் புத்தகத்தை பார்க்கிறோம். Hallelujah. ஹalleluya. The Bible, the book of leadership. ஆமென், வேதம் ஒரு தலைமைத்துவத்தின் புத்தகமாக இருக்கிறது. ആരാണ് നിന്റെ ലീഡർ? யார் உங்கள் தலைவர்? Praise the Lord. ஆமென். നിന്നെ കറക്റ്റ് ചെയ്യാൻ വേണ്ടിയിട്ട് ഒരാൾ വേണം, അതാണ് ലീഡർ. உங்களை சரிப்படுத்துவதற்காக, தவறை திருத்துவதற்காக உள்ள நபர் பேர் தான் தலைவர். നിന്നെ കറക്റ്റ് ചെയ്യുന്നത് ദൈവം മാത്രമല്ല, உங்களை திருத்துவது, நேர்வழியில் நடத்துவது தேவன் மட்டுமல்ல, നിനക്കൊരു സ്പിരിച്വൽ ഫാദർ ഉണ്ടായിരിക്കണം. உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பனார் வேண்டும். അതിനൊരു സ്പിരിച്വൽ ഫെലോഷിപ്പ് ഉണ്ടായിരിക്കണം. அதற்கு ஒரு ஆவிக்குரிய ஐக்கியம் வேண்டும். അതാണ് ലീഡർഷിപ്പ് എന്ന് പറയുന്നത്. தான் தலைமைத்துவம் என்று சொல்லுகிறோம். അബ്രഹാമിന് ഒരു സ്പിരിച്വൽ ഫാദർ ഉണ്ടായിരുന്നു. ஆபிரகாமுக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பனார் இருந்தார். മൽക്കിസദേക്കായിരുന്നു അബ്രഹാമിന്റെ ലീഡർ. அவர் பேர்தான் மல்கிசேதேக். அவர்தான் ஆபிரகாமுக்கு தலைவராய் இருந்தார். മോശയ്ക്ക് ഒരു ലീഡർഷിപ്പ് ഉണ്ടായിരുന്നു. மோசேக்கு ஒரு தலைமைத்துவம் இருந்தது. യിത്രോവായിരുന്നു. ஆமென், அவருக்கு தலைவராய் யெத்ரோ இருந்தார். എലീശയ്ക്ക് ഒരു ലീഡർ ഉണ്ടായിരുന്നു. எலிசாவுக்கு ஒரு தலைவர் இருந்தார். അത് ഏലിയാവായിരുന്നു. அதுதான் எலியா. ദാവീദിന് ഒരു ലീഡർ ഉണ്ടായിരുന്നു. தாவீதுக்கு ஒரு தலைவர் இருந்தார். സാമുവേൽ. அவர்தான் சாமுவேல். തീത്തോസിന് ഒരു ലീഡർ ഉണ്ടായിരുന്നു. தீத்துவுக்கு ஒரு தலைவர் இருந்தார். അവരുടെ പേര് പൗലോസ്. அவருக்கு பேருதான் பவுல். യേശുവിനുണ്ടായിരുന്നു. இயேசுவுக்கும் இருந்தார். ജോൺ ദ ബാപ്റ്റിസ്റ്റ്. அவர்தான் ஆமென் யோவான் ஸ்நானகன். നമുക്കൊരു ലീഡർഷിപ്പ് ഉണ്ടായിരിക്കണം. நமக்கும் ஒரு தலைமைத்துவம் இருக்க வேண்டும். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ആ ലീഡറിന്റെ മുമ്പിൽ നമ്മൾ
ഒബീഡിയന്റ് ആയി കീഴടങ്ങിയിരിക്കണം. அந்த தலைவருக்கு முன்பதாக கீழ்ப்படிந்து ஆமென் நாம் வாழ வேண்டும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ദൈവവുമായി ഒരു കൂട്ടായ്മ എങ്കിൽ, தேவனோடு கூட ஒரு ஐக்கியம் இருக்குமானால், ദൈവ ജനവുമായി നിനക്കൊരു കൂട്ടായ്മയുണ്ട്. ஆமென், தேவ ஜனத்தோடும் உங்களுக்கு ஒரு ஐக்கியம் உண்டு. യേശു ഉള്ള ഇടത്ത്, இயேசு இருக்கிற இடத்துல ഒരു വലിയൊരു ജനക്കൂട്ടം ഉണ്ടായിരുന്നു. ஒரு பெரும் ஜனக்கூட்டம் இருந்தது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അമ്മേ, ഒരു സൈഡ് യേശു ദൂത് കൊടുത്തു എങ്കിൽ, ஒரு பக்கத்துல இயேசு பிரசங்கித்தார் என்றால், മറു സൈഡ് യേശു അപ്പവും കൊടുത്തു. இயேசு மறுபக்கத்திலே அவர் புசிக்க அப்பத்தையும் கொடுத்தார். കരങ്ങളെ തട്ടി ദൈവത്തിന് സ്തോത്രം പറഞ്ഞാട്ടെ. நல்ல கைகளை தட்டி தேவனை ஸ்தோத்திரிப்போம். ഇന്നൊരു ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ ശക്തിയോടെ, ஆமென், நல்ல பலமாய் கைகளை தட்டி, പോരാ 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 പോരാ, போதாது போதாது, நல்ல உற்சாகமாய் உற்சாகமாய் അഭിഷേകത്തോടെ ചില നിമിഷങ്ങൾ ആരാധിച്ചാട്ടെ. அபிஷேகத்தோடு சில நிமிஷங்கள் ஆராதிப்போம். ഒരു മാസ് ഇവാഞ്ചലിസം വെളിപ്പെടട്ടെ. ஒரு பெரிய சுவிசேஷ பிரகடனம் வெளிப்படட்டும். ഹല്ലേലൂയ ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഗെന്നസരേത്ത് തടാകത്തിൽ ആദ്യമായി യേശു വരുമ്പോൾ, கெனசரேத் ஆமென், அந்த ஆற்றங்கரையில இயேசு முதலாவது வரும்போது, ശീമോന്റെ പടക് ഒഴിഞ്ഞു കിടന്നു. ஆமென், கெனசரேத் என்று சொல்லப்படுகிற கடற்கரை ஓரத்துல இயேசு வந்தபோது இந்த சீமோனுடைய படகு காலியா இருந்தது. യേശു ആ വലയെ അനുഗ്രഹിച്ചു. இயேசு அவனுடைய வலையை அவர் ஆசீர்வதித்தார். ആ വലയ്ക്കകത്തൊരു നിറവുണ്ടായി. அந்த வலைக்குள்ள ஒரு நிறைவு உண்டானது. എന്താണ് അതിന്റെ സ്പിരിച്വൽ മീനിങ്? அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? മാസ് ഇവാഞ്ചലിസം. ஆமென், அல்லது பெரும் ஆமென் ஆமென் பெரிய நிலையிலே சுவிசேஷம் அறிவிக்கப்படுது. അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞേ, ஆமென், பக்கத்துல உள்ளவங்க கரங்களை பிடித்து சொல்லுங்க. വല എന്ന വാക്കിന്റെ അർത്ഥം, வலை என்ற வார்த்தையின் பொருள் മാസ് ഇവാഞ്ചലിസ്റ്റ് കാണിക്കുന്നു. அது ஹல்லேலூயா ஆமென் அதிகபட்சமாய் சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதை காண்பிக்கிறது. ഇന്ന് പകല് പരിശുദ്ധാത്മാവ് പറയുന്നു, இந்த பகல பரிசுத்தாவியானவர் சொல்கிறார், ഇന്ന് പകല് இந்த பகலில் ഇതിനകത്ത് இதற்குள்ளே മാസ് ഇവാഞ്ചലിസ്റ്റുകളെ ദൈവം എഴുന്നേൽപ്പിക്കാൻ പോവാ. அதாவது பெரிய நிலையிலே சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய அநேகரை கர்த்தர் இதிலிருந்து எழும்ப பண்ண போகிறார். നിന്റെ വലയ്ക്കകത്ത് ആത്മാക്കൾ കേറും. உங்களுடைய வலைக்குள்ளே ஆத்துமாக்கள் வருவார்கள். നൂറുകണക്കിന് ആത്മാക്കൾ കേറും. நூற்றுக்கணக்கான ஆத்துமாக்கள் வருவார்கள். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. രണ്ടാമത് ചൂണ്ട. இரண்டாவது தூண்டில். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഒരിക്കൽ പീറ്ററിനോട് യേശു പറഞ്ഞു, ஒருமுறை பேதுருவை பார்த்து இயேசு சொன்னார், ടാക്സ് കളക്ടർ വന്ന് ടാക്സ് കൊടുക്കണം. ஆமென், வரி வசூலிப்பவனுக்கு அவனுக்கு வரி கொடுக்க வேண்டும். നിന്റെ കയ്യിലിരിക്കുന്ന ചൂണ്ടയെടുത്ത് உன்னுடைய கையில் இருக்கிற தூண்டிலை எடுத்துக்கொண்டு ആദ്യം പിടിക്കുന്ന മീനിനകത്ത് ദ്രമയുണ്ട്. ஆமென், நீ முதலாவது பிடிக்கிற மீனுக்குள்ளே ஒரு பணம் இருக்கிறது. എന്താണ് ചൂണ്ട എന്ന വാക്കിന്റെ അർത്ഥം? தூண்டில் என்ற வார்த்தையின் பொருள் என்ன? പേഴ്സണൽ ഇവാഞ്ചലിസം. இதுதான் தனிப்பட்ட சுவிசேஷம். രണ്ട് ഇവാഞ്ചലിസം ഉണ്ട്. ரெண்டு வித சுவிசேஷ அறிவித்தல் உண்டு. ഒന്ന് മാസ് ഇവാഞ്ചലിസം, ஒன்று கூட்டத்துக்கு சுவிசேஷம் அறிவிப்பது, രണ്ട് പേഴ്സണൽ ഇവാഞ്ചലിസം. இரண்டாவது தனிப்பட்ட நபருக்கு சுவிசேஷம் அறிவித்தல். അതാണ് ചൂണ്ട. அதுதான் தூண்டில். വലയും ചൂണ്ടയും ദൈവം ഇന്ന് പകൽ അഭിഷേകം ചെയ്യാൻ പോവാ. வலையையும் தூண்டிலையும் கர்த்தர் இந்த பகலிலே அபிஷேகிக்க போகிறார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഒരു വ്യക്തി നിന്റെ അടുക്കൽ വന്നിരുന്നാൽ, ஒரு நபர் உங்க பக்கத்துல வந்து உட்கார்ந்தால் അവൻ യേശുവിനെ അറിയും. அவர் இயேசுவை அறிந்து கொள்வார்கள். അവൻ സ്നാനപ്പെടും. அவர்கள் ஞானஸ்நானம் பெறுவார்கள். അവൻ ദൈവത്തിന്റെ പൈതലായി മാറും. தேவனுடைய பிள்ளையாய் மாறுவார்கள். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നസ്രയത്തിൽ യേശു ഒരു സർപ്രൈസ് ആയി വന്നതുപോലെ, நாசரேத்தூரிலே இயேசு எப்படி ஒரு ஆச்சரியமாய் வந்தாரோ, ഇന്ന് പകൽ ഒരു സർപ്രൈസുമായി കർത്താവ് വന്നിട്ടുണ്ട്. இந்த பகலிலே கர்த்தர் ஒரு ஆச்சரியத்தோடு கூட வந்திருக்கிறார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. എല്ലാവരും പ്രാർത്ഥിച്ചോ. எல்லாரும் ஜெபிப்போம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ലൂക്കോസ് സുവിശേഷം 10-ാം അധ്യായം വായിക്കുമ്പോൾ, லூக்காஸ் சுவிசேஷம் 10வது அதிகாரத்தை வாசிக்கும்போது, യേശു തന്റെ ശിഷ്യന്മാരെ വിളിച്ച് இயேசு தம்முடைய சீசர்களை அழைத்து ഈ രണ്ടായി ரெண்டு பேராக അമ്മ പ്രാർത്ഥിച്ച് ஜெபித்து പട്ടണങ്ങളിലേക്ക് അയച്ചു. பட்டணங்களுக்கு நேராக அனுப்பினார். അവർ ഭൂതങ്ങൾ പുറത്തു പോകുന്നത് കണ്ടു. அவர்கள் பிசாசு ஓடுவதை பார்த்தார்கள். രോഗികൾ സൗഖ്യമാകുന്നത് കണ്ടു. வியாதியஸ்தர் சுகமாவதை பார்த்தார்கள். അങ്ങനെയാണെങ്കിൽ அப்படி என்றால் ഇന്ന് പകല് இந்த பகலில் ചിലരെ ദൈവം അഭിഷേകം ചെയ്യാൻ പോകും. சிலர் தேவன் அபிஷேகிக்க போகிறார். എല്ലാവരും ദൈവസന്നിധിയിൽ എഴുന്നേറ്റ്. எல்லாரும் இருக்கிற இடத்துல அப்படி எழுந்து ഞാനൊരു ശുശ്രൂഷ ചെയ്യാൻ ஒரு ആഗ്രഹിക്കുന്നു. ஊழியத்தை செய்ய விரும்புகிறேன். എല്ലാവരും എഴുന്നേറ്റ്. எல்லாரும் எழும்புங்க. ഈ രണ്ട് പേരായി ரெண்டு பேராக പരസ്പരം ഫേസ് ടു ഫേസ് നോക്കി നിന്നേ. ஒருவர் முகத்தை பார்த்து நின்று கொள்ளுங்கள். എന്നിട്ട് ആ കൈകളെ രണ്ടും പിടിച്ചേ. ஆமே, ஒவ்வொருவருடைய கைகளை ஆமே ரெண்டு கைகளை பிடித்துக் கொள்ளுங்கள். ഇതുപോലെ നിന്ന്, ഇതുപോലെ. ஆமே, இது போல நின்று கொள்ளுங்கள். ഞാനും പാസ്റ്റർ നിൽക്കുമ്പോൾ നിന്ന്. நான் பாஸ்டர் நிற்பது போல நில்லுங்க. യെസ്. ஜீசஸ். ഇതിലൊരാള് അങ്ങനെ ചിരിക്കരുത്. ഫേസ് ടു ഫേസ് നോക്കി சிரிக்காதீங்க. ஒருத்தர் முகத்தை பார்த்து ரெண்டு கரங்களையும் ஒருவருடைய கரத்தை ஒருவர் பிடித்தவர்களாக இருங்க. Close your eyes, close your eyes. உங்களுடைய கண்களை மூடி இருக்கட்டும். കണ്ണ മൂടി പ്രാർത്ഥിച്ചു. எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. നിന്റെ അടുത്ത് നിൽക്കുന്ന ഒരാൾ മാസ് ഇവാഞ്ചലിസ്റ്റ് ആണ്. உங்க பக்கத்துல நிக்கிற அந்த நபர் ஒரு பெரிய கூட்டத்துக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறவர். ഒരാളുടെ കയ്യിൽ വലയിരിക്കുന്നു. ஒரு நபருடைய கையில வலை இருக்கிறது. ഒരാളുടെ കയ്യിൽ ചൂണ്ടയിരിക്കുന്നു. இன்னொருடைய
அவருடைய கையில தூண்டில் இருக்கிறது. ഹല്ലേലൂയ. പ്രാർത്ഥിച്ച് ஜெபிங்க യേശുവിന്റെ നാമത്തിൽ இயேசுவின் நாமத்தில் ഒരു അഭിഷേകത്തെ ചുമക്കാൻ തയ്യാറാകുക. அபிஷேகத்தை சுமக்க ஆயத்தப்படுங்க. ഒരു അഭിഷേകത്തെ ചുമക്കാൻ തയ്യാറാകുക. அபிஷேகத்தை சுமக்க ஆயத்தப்படுங்கள். ഓ റാബാല ശാന്തരാധരാധരാധ ஜீசஸ் ചൂടാറാബാല ശാന്തരേധരേധരേ. ஹalleluya. പ്രാപിച്ച് சொல்லுங்க ഒരു பெற்றுக்கொள்ளுங்க. അഭിഷേകം പ്രാപിച്ച് அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ഒരു അഭിഷേകം പ്രാപിച്ച് அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ഇന്ന് പകൽ ഒരു അസാധാരണ അഭിഷേകം. இந்த பகல்ல ஒரு அசாதாரணமான அபிஷேகம். ഇന്ന് പകൽ ഞാൻ പ്രാർത്ഥിച്ചു കൊണ്ടിരിക്കുമ്പോൾ பகல்ல நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும்போது ഒരു അസാധാരണമായ അഭിഷേകം ஒரு அசாதாரணமான அபிஷேகம். ഇതിനകത്ത് പ്രവാചകർ എഴുന്നേൽക്കുന്നു, இதற்குள்ளிருந்து தீர்க்கதரிசிகள் எழும்புகிறார்கள், അപ്പോസ്തലർ എഴുന്നേൽക്കുന്നു, அப்போஸ்தலர்கள் எழும்புகிறார்கள். ഒരു മാസ് ഇവാഞ്ചലിസം, ஒரு பெருங்கூட்டத்துக்குரிய സുവിശേഷം, ആത്മാക്കളെ നേടുന്ന ഒരു അഭിഷേകം ആത്മാക്കളെ ആദായം பண்ணுகிற അഭിഷേകം ഇപ്പോൾ പ്രാപിക്കുക. இப்போது பெற்றுக்கொள்ளுங்கள். Receive the fire. அக்கினியை பெற்றுக்கொள். Receive the fire. அக்கினியை பெற்றுக்கொள்ளுங்கள். ആത്മാർത്ഥമായി പ്രാർത്ഥിക്കുക. ஓ உண்மையா ஜெபம் பண்ணுங்க. നീ വായി തുറന്ന് പ്രവചിക്കുക. நீங்க வாயை திறந்து தீர்க்க தரிசனம் சொல்லுங்க. സഭയുടെ വളർച്ച കാണും. சபையின் வளர்ச்சியை பாருங்க. നീ ഒരു നസ്രേത്താണ്. நீங்க தான் நாசரேத். നിന്റെ മേൽ ഒരു അഭിഷേകം, உங்க மேல ஒரு அபிஷேகம், ഒരു സർപ്രൈസ്. ஒரு ஆச்சரியம். எல்லாரும் வாயை திறந்து அபிஷேகத்துல நிறைந்தவர்களா பேசுங்க. எஸ் ராகா தலபா ரிபாலா சுடபலா ஷம்பேரியா.